சிவாய நம. சிவாய நமகையா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொலியற்கோந்த பொழித்த புகழியற்கோங்கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அனைத்த பிறா நடி போற்றி, வாழி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத உறவு திருத்தாள் போற்றி, ஊழிமடி திருவாத உறவு திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. என்ன வினை நாயேற்கிருக்குதோ இக்காயத்தென் வினை மின்தால் இயற்றுமோ, என்ன வினை வந்திடுமோ என்றறியே, வந்தாலும் மின் அருளே தந்திடுவார் சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருத்தசாங்கம் என்ற அந்த திருவாசகத்திலே 19வது பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 10வது பாடல் பார்க்கணும். அதுல கொஞ்சம் முக்கியமான செய்திகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு 10வது பாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆக இந்த திருத்தசாங்கம் ஒரு நிமிஷம். ஆக இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிற அந்த பதிகத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். திருத்தசாங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம்.
சரி 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 மன்னிக்கணும் சார், மன்னிக்கணும். சின்ன சின்ன விஷயம். அத திருத்தசாங்கம் அப்படிங்கிற அந்த பகுதி நமக்கு எதை தருகின்றது அப்படின்னு பார்த்தா, அடிமை கொண்ட முறைமை. சிவபெருமான்கிட்ட எப்படி பக்தி நாம் செலுத்த வேண்டும். சிவபெருமானிடம் நாம் செய்கின்ற பக்தி என்பது அடிமை பக்தி. இந்த அடிமை பக்தி அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. சுந்தரமூர்த்தி நாயன் இன்றைய குரு பூசை அவருக்கு. அந்த குரு பூசையில அவங்க சொல்லுகின்ற பக்தி என்ன, சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்மளுடைய நாவுக்கரசரும் நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாருமே காட்டுகின்ற பக்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமை முறைமை பக்தி அப்படின்னு தான். அடிமை முறைமை பக்தி தான் அவங்க 4 பேரும் நமக்கு கொடுத்தது. இந்த அடிமை முறை பக்தி அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கும்போது கை கட்டி வாய் பக்தி, இடுப்புல எல்லாம் துண்டை கட்டிக்கிட்டு பயந்து போய் உட்காந்து பெருமான்கிட்ட பக்தி செய்வது பக்தி இல்லை. இது குருவுக்கும் மேலாக, ராஜாவுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்வு செய்கின்ற ஒரு மார்க்கம் தான் இந்த அடிமை மார்க்கம். அடிமையானா ராஜாவுக்கும் மேல வாழ்வுனா அடிமையாகிறதுக்கு எனக்கு கசக்குதா என்ன? அதைத்தான் எனக்கு என்ன சொன்னாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பா வெண்ணை நல்லூ அருத்துறையுள் அத்தா உனக்கு இனியாலா இனி அல்லேன் எனலாமே. உனக்கு போய் அடிமை இல்லைன்னு சொல்லலாமா? உனக்கு போய் அடிமை இல்லைன்னு சொன்னா அது முறையா? உனக்கு அடிமை இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே, யார் யாருக்கு அடிமை அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேனே. பெருமானே, உனக்கு போய் அடிமை இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? வழி வழி அடிமை, எல்லாரும் எனக்கு பின்னாடி வருகின்ற அத்தனை பேரும் உனக்கு வழி வழி அடிமைகள் சுவாமி அப்படின்னு சொல்லி பெருமானை பற்றி பெருமானிடம் பக்தி நாம் செய்யும் போது அடிமை முறையாக பக்தி செய்யும். அடிமைக்கு ஒண்ணும் கிடையாது. அடிமை முறை பக்தினா என்னன்னா, என் செயல் ஆவது இனி யாதொன்றும் இல்லை, அனைத்தும் சிவனுடைய செயல் என்ற அந்த நிலையை நம்ம மனசுல நினைக்கிறதுக்கு பேர் தான் அடிமை பக்தி. என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை, என்னால எந்த விஷயமும் நடக்காது, என்னால ஒரு விஷயம் கூட நான் பண்ண முடியாது அப்படின்றது போல பெருமானிடம் என் செயல் ஆவது ஒன்றுமில்லை அப்படிங்கிற அந்த பக்தியை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெருமான் இங்க நமக்கு உணர்த்துகின்றார். மல்லிகா அம்மா, நீங்க ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துடலாம். ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துடலாம் மல்லிகா அம்மா. நீங்க ஸ்டாப் ஷேரிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேரிங் ஸ்டாப் ஆயிடும். ஐயா அவங்க புது அடியாருங்க ஐயா, இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்களா? சரி சரி சரி, சரிங்கம்மா சரிங்கம்மா. ஒரு 2-3 அடியார சேர்த்திக்கிறேங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது. அனுப்பிச்சிருக்கிறேங்க ஐயா. அப்ப அது சப்புன்னு நீங்க கட் பண்ணிட்டு கூட திரும்ப ஜாயின் பண்ணுங்க சார். புது அடியார்கள் நீங்க கட் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ண. உங்களுக்கு திடீர்னு எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. ஏங்க போன் கொடுங்க. ஸ்டாப் ஷேரிங் இருக்கு பாருங்க சாமி, அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டாப் ஷேரிங் இருக்கு பாருங்களா? அத அப்போ நம்ம அடிமை பக்தி செய்வதனால எல்லாருக்கும் அடிமைன்னு சொன்னோன்னு என்னடா இது தந்தையா பார்க்க முடியும், அது எஜமானா பார்க்க முடியும், தோழனா பார்க்க முடியும் தான் அவ்வளவு நாள் சொல்லியிருக்காங்க. அடிமையா பார்க்கணும்னு சொல்ற அப்படியே ஆனந்து, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சரியாகும் அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் தப்பா பொருள் கொண்டிருக்கோம். என்னதான் சுந்தரர் சுந்தரரை நம் தமர் ஊரன்னு யார் தான் சொன்னா? சுந்தரரை நம் தமர் ஊரன்னு சிவபெருமான் தான் சொன்னாரே தவிர சுந்தரர் பெருமானை தோழமை, பெருமானுக்கு அவர் திருவடிக்கு தொண்டு செய்யத்தான் இருந்தார்.
அவர் அடிமை முறைமையாகத்தான் இருந்தார். அதனால அவர் சுவாமி தான் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், இது இவன் தோழன், இவன் என்னுடைய சீடன் அப்படின்னு சொல்றோம். இங்க சன்மார்க்கம் சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய சைவ சமயத்தில் சன்மார்க்கம் என்ன சாமி சொல்லுது? சைவ சமயத்தினுடைய சன்மார்க்கம் எதை சொல்லிருந்தது? சைவ சமய சன்மார்க்கம் எதை சொல்லுது? யாராவது சைவ சமயத்துல சன்மார்க்கம் அப்படிங்கிறது எதை சொல்லுகின்றது? யோகத்தையும் யோகத்தை சொல்லுதுங்களா ஐயா? சகமார்க்கம் தானே தோழமையை பத்தி பேசுது. சன்மார்க்கம் சொல்லு. வேதம் ஐயா. சரி, சிவபக்தியை சொல்லுமா சார்? சிவபக்தியா? சரி, சரி. ஞான சம்பந்தர் தான் சன்மார்க்கம். ஞான சம்பந்தர் சன்மார்க்கம். ஆமாங்க. அப்ப குரு அதான் குரு சீடன் உறவுதான் சன்மார்க்கம். எல்லாரும் நாயகா நாயகி பாவனைன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. சைவ சமயத்துல குரு சீட உறவு தான் சன்மார்க்கம். ஏன்னா சீடன் என்னவா இருப்பான்? குருநாதருக்கு பிள்ளையா இருப்பான், அடிமையா இருப்பான், தோழனா இருப்பான். எல்லா உறவுகளும் ஒன்றடக்கிய ஒரே ஒரு உறவு எதுன்னா சீடன் என்ற உறவு, குரு சீடன் என்ற உறவு. ஆக சன்மார்க்கம் என்பது குரு சீட உறவு. சன்மார்க்கம் தான் ஞான மார்க்கம். சன்மார்க்கம் தான் ஞானத்தை தருகின்ற மார்க்கம். குரு சீடனாக இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். அதுதான் சொல்றாங்க. குருவும் சீடனுமாக இருந்தால் மட்டும்தான் நாம சிவஞானத்தை பெற முடியும். சிவஞானம் என்றால் என்ன? திரும்பவும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? சிவஞானம் என்றால் என்ன? மேல உள்ள முதிர்ந்த அன்புங்க ஐயா. சிவஞானம் என்பது முதிர்ந்த அன்பு, அதுதான் சிவஞானம். சரி, சிவஞானத்தினால என்ன பெற முடியும்? சிவஞானத்தினால என்ன பெற முடியும்? யாரு என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம அதை பொறுத்துன்னு போற, அனுசரிச்சு போற அன்பு வரும் சொன்னீங்க. இல்ல, சிவஞானத்தின் சிவஞானத்தால நாமளே சிவமாயிருவோம். சிவஞானத்தினால நாமும் சிவமாம் தன்மை பெறுதல். சிவன்னா யாரு? சிவன்னா யாரு? ஹூ இஸ் சிவன்? சிவன் என்பவன் யாரு? தலைவன். பரம்பொருள். பரம்பொருள். கரெக்டான வார்த்தைக்கு வாங்க பார்க்கலாம். சிவன்னா யாரு? அரசன். அவனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறது தான் சிறந்தது. அது ஓகே. சிவன் என்பவன் நம்முள் இருப்பவன். சரி, ஈடு இணை இல்லா தலைவன். சரி, நீங்க எப்படி அவனுக்கு சமமாக முடியும்? திருவடி வணங்கி அவனே நம்ம சமமாக்கிப்பாங்க, நம்ம சமமாக்குவாங்க. அன்பார்க்கும் கேட்கலையே. எல்லாரிடமும் அன்பாயிருந்தா அதே சிவமாயிருங்க. ஆக 100 ஜானகி அம்மாவுக்கு 100 எல்லாரும் கரவழிப்பு எழுப்பலாம். எல்லாரும் கரவழிப்பு எழுப்பலாம் ஜானகி அம்மாவுக்காக. என்ன சிவன்னா யாருன்னா எல்லாரிடமும் சமமாக அன்பு செலுத்தக்கூடியவன் தான் சிவன். வேற ஒண்ணும் கிடையாது. தலைவன், அவன் தலைவனாய் அவனா இருந்து போறான். அதெல்லாம் அவனுக்கு சிறப்பா இல்லை. ஒரு தலைவன் இருக்கான், ஆனா எல்லாரையும் அடிமையா நடத்துவான், அது சிறப்பா? ஒரு தலைவன்கிட்ட பணம் இருக்கு, அது சிறப்பா? நிறைய வல்லமை இருக்கு, சிறப்பா? யாருமே தொட முடியாத உயரத்துல இருக்கான், சிறப்பா? அவன் உதவி செய்யாத வரைக்கும் அவன் யாருதான்? கேக்குறேன், உங்க சொந்தக்காரர் ஒரு கவுன்சிலரா இருக்காரு, உங்க சொந்தக்காரர் உங்க ஏரியா கவுன்சிலரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. உங்களை பார்த்தா உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார், சரியா? கவுன்சிலரா இருக்காரு. சப்போஸ் கவுன்சிலரா நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கவுன்சிலர் இருக்கிறவர் திடீர்னு என்ன ஆயிட்டாரு, எம்எல்ஏவா மாறிட்டாரு. யாரு
நம்ம கவுன்சிலரா இருந்தவரு கவுன்சிலர் இருந்தாருல்ல, அவருக்கும் நமக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. பல வருஷமா பேச்சுவார்த்தை. திடீர்னு அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஒருத்தவங்க ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்க சொந்தக்காரர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சந்தோஷதான் படுவாங்க. சந்தோஷமா போடுவீங்க. அவன் எதுனா நமக்கு என்ன, அவன் அருமை. அவன் என்ன எனக்கு என்ன, அவனால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எம்பி ஆகட்டும் இல்ல ஜனாதிபதியா கூட ஆகட்டும், அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்ல, அவனுக்கு எனக்கும் எந்த பரிமாற்றமும் இல்லைன்றப்போ அவன் யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? அது போல சிவபெருமானுக்கு என் குணம் இருக்கட்டும், அவன் 1000 நல்ல விஷயங்கள் வச்சிருக்கட்டும், அவன்கிட்ட இன்பம் இருக்கட்டும், அவன் இன்பத்தை அவன் மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு தரவே மாட்டான்னா அவனுக்கும் நமக்கு ஏதாவது அவனுக்கு சிறப்பு இருக்கா? இல்ல. சிவபெருமானுக்கு யாருக்கும் சொல்ல முடியாத சிறப்பு என்னன்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவான். அது புல்லா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், பல்விருகமா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், இப்படி எல்லா உயிர்களிடத்தும் எந்த மாறுபாடும் இல்லாம அன்பு செலுத்தக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அப்படி எல்லா உயிரிடத்தும் அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா நாமும் யாரு? அது பேர் தான் சிவமாம் தன்மை. ஆமா, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்தருவார் அச்சோவே. எனக்கு என்னுடைய மலங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு எப்ப சொல்ல முடியும்னா, என்னுடைய மலங்கள் எப்ப போயிடுச்சுன்னு சொல்ல முடியும்னா, நான் எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தாத்தான். நான் பெரிய அஷ்டமா சித்தி வாங்கிட்டேன், ஆனா எல்லாரும் வர்றவங்க எல்லாம் வள்ளு விழுகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னை தேடி 4 பேர் வர்றாங்க, ஐயா எங்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க அப்படின்னா வள்ளுன்னு எல்லாரும் மேல விழுகிறேன். என்கிட்ட அஷ்டமா சித்தி இருக்கு. நான் சிவனா? நான் பெரிய ஆளா? நான் குருவா? இல்ல. எனக்கு அன்பு மட்டும், அன்புன்ற ஒரு கேரக்டர் தான் சிவபெருமானையும் நம்மையும் இணைக்கக்கூடியது. அவங்கிட்ட இருக்கக்கூடிய எண்குணமா இருக்கட்டும், பேரருளா இருக்கட்டும், அது வரம்பில் ஆற்றலா இருக்கட்டும், வரம்பில் இன்பமா இருக்கட்டும், இது எல்லாமே பெருசுதான். ஆனா அது நமக்கு பயன்படும். எப்ப பயன்படும்? அவன் நம்ம மேல அன்பா இருந்தா மட்டும்தான் பயன்படும். அதனால இது ஒரு பெரிய விஷயமா சொல்றேன். சரி, ஒரு கேள்வி எழுப்பியிருந்தா அப்படி கொஞ்சம் யாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பேட்டரி ரொம்ப டவுனா இருக்கு. என்னுடைய பேட்டரி அடியாருக்குல கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா கொஞ்சம் அப்படியே சார்ஜ் ஆயிருவேன். நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாரும் உங்களுடைய அந்த முகக்குறிப்பை கொடுத்தீங்கன்னா அடியன் தவம் செய்தவனா மாறிடுவேன். அமைச்சோம். எனக்கு நல்லா தெரிறாங்க கலாவதி அம்மா, சரஸ்வதி அம்மா, சுகந்தி அம்மா, அவங்களோட பேத்தியோட தெரிறாங்கன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி அம்மா, சசிலா அம்மா, பிரேமா அம்மா, அமைச்சர் அடியல் செய்த தவம், கலாவதி அம்மா, சுத்தா அம்மா அவர்கள், சாந்தி வரதராஜன் அம்மா, பன்முடி அம்மா அவர்கள், அப்புறம் நம்ம நாகஜோதி அம்மா தர்றாங்க, ஜானகி அம்மா தர்றாங்க, சுசிலா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, எல்லாரும் நல்லா தர்றாங்க. அடியல் செய்த பெரிய பேர். உங்களை பார்த்தோன்னே கொஞ்சமா சார்ஜ் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கவேமா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. ஒரு கேள்வி ஐயா எழுப்பியிருந்தாங்க நம்ம மகேஷ் ஐயா. நீங்களும் ஆன் பண்ணுங்க. நீங்க தறி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துட்டே இருக்கேன். மகேஷ் ஐயா ஆன் பண்ண. எங்கிருந்தாலும் வரவும், விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள், மேடைக்கு எங்கிருந்தாலும் வரவும். சரி, அப்போ ஐயா கேட்டிருந்தாங்க, ஐயா சந்திராமா தர்றாங்க, ஐயா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஐஸ்வர்யா அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா. இப்போ ஒண்ணு கேட்டிருந்தாங்க, நடராஜர் தத்துவம். நடராஜர் பார்த்தா என்ன தெரியுது? நடராஜர் பார்த்தா என்ன தத்துவம்? நடராஜர் சிவாய நம்மாண்ட தத்துவங்க. யாரு 5 தொழில் சொன்னது? சுசிலாமா 100 போட்டுடலாம். 5 தொழில்கள். நடராஜரை பார்த்தா என்ன தெரியுது? 5 தொழில்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஐயா கேட்ட கேள்வி அதுதான். நடராஜரை பார்த்தா 5 தொழில் செய்யறான்னு தெரியுது. ஆனா சிவலிங்கத்தை பார்த்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? அதான் கேள்வி. நடராஜரை பார்த்தா 5 தொழில் செய்யறான்னு தெரியுது. சிவலிங்கத்தை பார்த்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? அது என்ன? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறேன். இதுக்கு என்ன கேள்வி? இல்ல என்ன பதில்? உங்ககிட்ட ஏதாச்சும் பதில் இருக்கா? நடராஜரே அந்த லிங்க ரூபத்துல நடராஜரே அங்க கொண்டு வந்து நம்ம பாத்துக்க வேண்டியதாங்க ஐயா. சரி, அப்ப 5 தொழில் அவரும் ஆற்றாருன்ற மாதிரி நமக்கு அந்த இது வந்துரும் ஐயா. சரி, அருமை. இது சரியான இல்லாம பாக்கணும். அருவுருவமா இருக்கிறது லிங்கம், உருவமா இருக்கிறது நடராஜர். அதுதான் விஷயம். இப்போ நடராஜருக்கு என்ன தத்துவம் எல்லாம் கவனிக்கிறேன் ஒரு நிமிஷம். நடராஜருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மயில் பாத்தீங்களா? மயில் பாத்தீங்களா?
பாத்துறீங்களா? மயில் அப்படியே கழுத்து ஒரு கலர்ல இருக்கும், தொண்டை ஒரு கலர்ல இருக்கும், கண்ணு ஒரு கலர்ல இருக்கும், ரெக்கையிலேயே இந்த இது சிகப்பு கலர்ல இருக்கும், இதுல ஒரு கலர்ல இருக்கும். ஒவ்வொரு இறகுலையும் 3 கலர், மல்டி கலர்ஸ் இருக்கும். நீங்க காது பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், நகம் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். மல்டி கலர்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அந்த மயில் தான் யாரு? மயிலா யாரை நினைச்சுக்கோங்க? நடராஜன் நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? மயிலா நடராஜன் நினைச்சுக்கோங்க. மயில் முட்டை உடைக்கிறீங்க, ஒரு பேச்சு மயில் முட்டை உடைக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அந்த கலர்ஸ் அங்க இருக்குமா? வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தானே இருக்கும். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தான் இருக்கும், அது வேற எதுவும் இருக்காது. மயில் முட்டையா இருக்கட்டும், குயில் முட்டையா இருக்கட்டும், காக்கா முட்டையா இருக்கட்டும், எந்த முட்டையை உடைச்சாலும் என்னதான் வரப்போகுது? வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் தான் இருக்க போகுது. அப்போ இந்த மயில்ல இருக்கக்கூடிய அத்தனை கான்செப்ட் இதுக்குள்ள எப்படி இருக்கு? சூக்குமமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மயில் தூளம் அத நாம சூக்குமமா பாக்குறோம். ஆலமரத்தோட விதை குட்டியா இருக்கும், ஆனா குட்டி விதைக்குள்ள என்ன இருக்கு? அடி ஆழமா போற வேர் இருக்கு, தண்டு இருக்கு, ஆலமரத்தோட கிளைகள் இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழுதுகள் இருக்கு. இதெல்லாம் அதுக்குள்ள எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இருக்குது எல்லாமே. சூக்குமமா சூக்குமம் அப்படின்னா என்னன்னா, சூக்குமம் அப்படின்னா அத பகுத்து அறிய முடியாது, டிவைட் பண்ணி அறிய முடியாத பொருளுக்கு சூக்குமம்னு சொல்லுவோம். அப்ப அது போல இந்த சிவபெருமானுடைய செய்யக்கூடிய சிவபெருமானுடைய வடிவம், அந்த வடிவம் நமக்கு இங்க சூக்குமமாக இருக்கின்றதுன்னு தான் அர்த்தம். அப்போ அதாவது ஐயா பாலில் நெய் மறைஞ்சிருக்கிற மாதிரி அது நமக்கு பால்ல நெய் மறைஞ்சிருக்கிற மாதிரி, அது சூக்குமமா இருக்கிற மாதிரி நம்மளுடைய சிவலிங்க திருமேனியில நாம இப்ப பார்த்த அத்தனை என்னவா இருக்கு? சூக்குமமா இருக்கு நாம நினைக்க. அப்போ உருவத்தை பார்த்து இந்த ஆன்மா உருவத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. உருவம் எதனால உருவாக்கப்பட்டது? உருவம் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா, உருவம் என்பது மாயை என்ற பொருளால உருவாக்கப்பட்டது. ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் என்ன அர்த்தம்? அது தோன்றி நின்று அழியும். ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுது. இது என்னது? என் கையில இருக்கிறது என்னது? என் கையில இருக்கிறது போனுங்க. இந்த மொபைல் போன் என்ன ஆகும்? இது பார்க்க உருவம் தெரியுதா? கண்டிப்பா இது மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, கொஞ்ச நாள் இருக்கும். இது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 5000 வருஷம் இருக்குமா? இல்லைங்க, 5 வருஷம் இருக்குங்க. 5 வருஷம் இருக்கிறதே பெரிய, என் பிள்ளை கிட்ட எல்லாம் தப்பிச்சு. இது 5 வருஷம் இருந்தாலே பெரிய விஷயம் தான், சரிங்களா? இந்த மொபைல் போனு எங்க பிள்ளைங்க படுத்துற பாட்டுல தூக்கி எறியறதுல இது எங்க போகும்னே தெரியாது. அதனால இந்த மொபைல் போன் அந்த உருவம் வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணும்? தோன்றி நின்று அழியும். தோன்றி நின்று அழியக்கூடிய எல்லாமே இதுதான். மாயையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம எங்க போக முடியாது? அடுத்திருக்கக்கூடிய அருளுக்கு போக முடியாது. அருளுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது, தோற்றம் கிடையாது, நிலைபேறு கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன காட்டணும்னா, உருவம் இல்லாமலும் ஒரு பொருள் இருக்கும்னு காட்டணும். அந்த பொருளை உணர்த்துறதுக்காக. அந்த பொருள் எது? இது என்ன உருவம் இல்லாம இருக்குன்னா, நீ பார்த்தேல நடராஜரு, அது இதுக்குள்ளதான் இருக்கு. நீ பார்த்தேல அன்னை பராசக்தி, அது இதுக்குள்ளதான் இருக்கு. நீ பார்த்தேல முருகப்பெருமான், அது இதுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆதார விதை போல எல்லா மாயையும் உற்பத்தி செய்கின்ற அந்த விதை போல இது இருக்குனால நம்மளுடைய பார்வை என்ன ஆகும்? உருவத்திலிருந்து விலகி என்னவாயிடுது? அரு உருவத்துக்கு வருது. அந்த அருவுருவமும் வேணான்னு சொல்லி அருவமா பார்க்க கற்றுக் கொடுக்கப்போ இந்த அருவ பார்வை தான் அருள் பார்வையா மாறுது. இந்த அருவத்தை பார்க்கணும்னு இந்த ஆன்மா கேடும் போது எதெல்லாம் அருவம் யோசிக்கிறப்போ அருள் அருவம், அன்பு அருவம், பாச அருவம், இதெல்லாம் பார்க்க முடியாத பொருள் இருக்குன்னு இந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பார்க்க முடியாத பொருளை நாம செய்யலாமா, அன்பு செய்வோமா, அருள் செய்வோமா அப்படின்னு இந்த ஆன்மாவுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும்ன்றதுக்காகத்தான் நாம உருவத்தை காமிச்சு அரு உருவத்தை காமிச்சு அருவத்துக்கு வரோம். சார் தோன்றி மறையக்கூடியதை பிம்பம்னு சொல்லுவாங்கல்ல சார்? இல்ல, தோன்றி மறைகின்ற எல்லா பொருளும் மாயை தான். நீங்க எந்த பொருள்னாலும் மாயை அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ்ல தான் செய்யப்பட்டது. அதாவது நிலையில்லாதது சொல்லுவாங்க இல்லையா, அது நிலையில்லாதது. சார் பிம்பம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சார்? பிம்பம்ங்கிறது வேற, நீங்க சொல்றது வேறயா? ஆமா, பிம்பம்ன்றது வேற. பிம்பம்ன்றது இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறோம், நம்ம உருவம் தோன்றோம், நம்ம போன உடனே கண்ணாடி நம்ம உருவம் மறைஞ்சிரும், அது பிம்பம்னு சொல்றோம். அப்படி கிடையாது. சைவ சித்தாந்தம் பேசிட்டு இருக்கோம் ஐஸ்வர்யாமா. சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல எந்த பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸா உருவம் எடுக்குதோ அந்த பொருள் ஒரு நாள் அழிந்து போகும். அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. இந்த ஆன்மாவுக்கு உருவம் இருக்கா?
நம்ம உடம்ப பாக்குறோம், உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு உருவம் இருக்கா? கிடையாது சார். பாத்து அப்ப இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. புரியுதுங்களா? அது போல இறைவனுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அவனுக்கும் என்ன கிடையாது? அழிவு கிடையாதுன்னு சொல்றோம். அதனால இது வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அந்த செய்தியைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, அப்போ எதுக்காக இது சொல்ல வந்தோம்னா, நம்மளுடைய லிங்க திருமேனியும் உருவமா சொல்லக்கூடிய அந்த ஒரு திருமேனியும் எதை காட்டுதுன்னா, உருவத்துல இருக்கிற எல்லாமே அதுக்குள்ள இருக்குன்னு நம்மளால உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக காட்டு. அதனால நம்முடைய பார்வை உருவத்திலேயே மாட்டிக்கிறாம, மாயையிலே மாட்டிக்காம, அருளுக்குள்ள போகணுன்றதுக்காக அடுத்தடுத்த படிநிலைக்கு என்ன பண்றாங்க? நம்மளை கூட்டி போவதற்காக இந்த ஒரு ஒழுங்க வச்சிருக்காங்க நம்முடைய சைவத்துல. ஆனா நீங்க கேட்கலாம், ஏங்க டைரக்டா வச்சிடலாம்ல? என்னை பார்த்து கேட்டுங்களேன், ஏங்க எது உயர்ந்தது? எது உயர்ந்த வழிபாடு? உருவ வழிபாடா, அருவுருவ வழிபாடா, அருவ வழிபாடா? எது உயர்ந்த வழிபாடு தாங்க. அப்புறம் இந்த உருவம் அருவுருவம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு டைரக்டா அருவத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆமாவா இல்லையா? நான் கேக்குற கேள்வி படிநிலையில தாங்க ஐயா அறிய முடியும். அதனால படிநிலையில தான் போக முடியும். இது எப்படி இருக்கு தெரியுமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? 10ஆம் கிளாஸ் படிச்சா எங்க போக முடியும்? ஏதாவது எக்ஸாம் எழுத முடியும், யூபிஎஸ்சி எக்ஸாம் அது மாதிரி எழுத முடியும். டைரக்டா 10ஆம் கிளாஸ் சிலபஸ் வச்சுட்டான். 1ஆம் கிளாஸ்ல இல்லாம, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் இல்லாம டைரக்டா 10ஆம் கிளாஸ் வச்சுட்டோம் சிலபஸ். என்ன ஆகும்? படிக்க முடியுமா? எல்லாரும் என்ன வாங்க முடியும்? முட்டை தானே வாங்குவோம், படிக்க முடியாது இல்லையா? ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. நமக்கு 10ஆம் கிளாஸ் படிச்சாதான், இல்லாட்டி 12ஆம் கிளாஸ் வச்சுக்கோமே, 12ஆம் கிளாஸ் படிச்சாதான் எங்க போக முடியும்? எம்பிபிஎஸ் போக முடியும், இன்ஜினியரிங் போக முடியும், மத்த வேலைகளுக்கு எல்லாம் போக முடியும் 12ஆம் கிளாஸ். அதனால 12ஆம் கிளாஸ் தானே உயர்ந்தது, கரெக்டா? அப்போ ஸ்கூல்ல எடுத்த உடனே 12ஆம் கிளாஸ் பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு 12ஆம் கிளாஸ் பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன ஆகும்? எல்லாருக்கும் 12ஆம் கிளாஸ் சிலபஸ். என்ன ஆகும்? அந்த பிள்ளை பள்ளியிடமே போகாது. புரியுமா? அதுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது இல்லையா? அது மாதிரிதான் மற்ற சமயங்கள் டைரக்டா எங்க போகுது? அருவத்துக்கு போகுது. சில சமயங்கள், நான் எந்த சமயத்துடைய பேர் சொல்ல விரும்பல, சில சமயங்கள் என்ன சொல்லுது? எங்களுக்கு எல்லாம் உருவமே கிடையாது, நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? அருவம் தான் நாங்கெல்லாம் அருவம் தான் வழிபாடு செய்யறோம் அப்படின்றது எதுக்கு சமம்னா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு டைரக்டா எல்லாருக்கும் 10ஆம் கிளாஸ் சிலபஸ் வச்சா 1ஆம் கிளாஸ் படிச்சுதானே போக முடியும்? 1ஆம் கிளாஸ் படிச்சுதானே 2ஆம் கிளாஸ் போக முடியும்? படிநிலையில தானே போக முடியும்? அப்படி போக போக எங்க போனோம்? 12ஆம் கிளாஸ்க்கு அருவத்துக்கு போகணும். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? என்ன கவனிங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் கவனிங்க. கஷ்டப்பட்டு நம்மளால என்ன பண்றாங்க? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வச்சா நாம என்ன பண்றோம்? 12ஆம் கிளாஸ் எனக்கு வேணாம், நான் 1ஆம் கிளாஸ்லயே இருந்துக்கிறேன். என்ன பண்றோம்? உருவத்தையே கட்டி அழுகுறோம். நாமளும் தப்பு பண்றோம். அவங்க என்ன பண்றாங்க? உருவம் வேணாம், டைரக்டா எங்க வச்சிடறோம்? சாமிக்கு உருவமே இல்ல, அப்படியே வானத்தை பார்த்து ஒண்ணுமே இல்லாத பார்த்து நாங்க கும்பிடுவோம். அருவம் மட்டும்தான் எங்களுக்கு சிலபஸ்னா அதுவும் வேலைக்காகாது. உருவம் மட்டும்தான் சிலபஸ்னா அதுவும் வேலைக்காகாது. நம்ம தான் என்ன வச்சிருக்காங்க? முதல்ல உருவத்தை கும்பிடு, அதுக்கப்புறம் நீ கும்பிட்ட சாமி இந்த உருவத்துக்குள்ள சிவலிங்க திருமேனியில இருக்கு, அப்புறம் இந்த உருவத்தையும் விட்டுட்டு கண்டிப்பா அப்ப 1ஆம் கிளாஸ் போய் 2ஆம் கிளாஸ் போய் 12ஆம் கிளாஸ் போற மாதிரி அதுதான் வாய்க்கும். அப்படி எவ்வளவு அழகான சிலபஸ் பாருங்க நம்மளுடைய சைவ சித்தாந்தம். அதனால நாம எங்க போகணும்? உருவத்துக்கு போகணுன்றதுக்காகத்தான் சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி என்னன்னா, நாம அருவத்துல பார்த்த சோமாஸ்கந்தரும் சரி, அன்னை மீனாட்சியும் கந்தரும் சரி, எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்காரு. நடராஜர் இதுக்குள்ளதான் இருக்காரு. மயில பார்த்தா மயில் முட்டைக்குள்ள எல்லாமே இருக்குன்னு நம்ம சொல்றது போல எல்லாமே சூக்குமமா இருக்குன்னு உணரணுன்றதுக்காகத்தான் இந்த பார்வை. இந்த பார்வை தான் நம்ம எங்க கூட்டிட்டு போகுது? அருளுக்கு நோக்கி கூட்டிட்டு போகுது. அருள்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியணும்னா, அருள்னு எங்க காட்டு, கண்ணுல காட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன கேட்கிறேன், ஒருத்தன் கேட்கறான், அருளா எங்க? அருளை தூக்கி கண்ணுல காட்டு. உலகாயுதர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க? எதையும் பார்த்தாதான் நம்புவாங்க. பார்க்கறதுனா அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உயிரே இல்லைம்பாங்க. உடல் மட்டும்தான் இருக்கும்பாங்க. உலகாயுதர்களுக்கு எது முக்தி தெரியுமா? ஆண் பெண் கூடல் தான் முக்தி. ஏன்னா உடல் முக்தி, உடல் இன்பம் தான் அவங்களுக்கு என்னது? முக்தி. அதுக்கப்புறம் அவங்க வேறது முக்தி ஆன்மா இருக்குன்னு கூட ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆசாமியில வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எடுத்த உடனே சாமி உருவம் காமிச்சு, இந்த சாமி தான் இதுக்குள்ள இருக்குன்னு காமிச்சு,
இது அருவமா இருக்குன்னு காமிச்சு. அருவமா எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, உனக்கிட்ட வருது பாரு அன்பு, உங்ககிட்ட இருக்கு பாரு கருணை, அதுக்கெல்லாம் உருவமே கிடையாது, அதனுடைய வடிவம் தான் பெருமான்னு சொல்லி அவனை பழைய நிலைக்கு அவனுடைய பார்வையை மாத்துறதுக்காக கூட்டு போற விஷயம்தான் எது? இந்த சமனுடைய சமயம். புரியுதுங்களா? இப்போ எதுக்காக அப்ப லிங்க திருமணி வந்தது? புரிஞ்சுதுங்களா? எதுக்காக உருவம் வந்தது? புரிஞ்சுதுங்களா? எதுக்காக நம்ம ஒன்றுமில்லாத அருவத்தை நமக்கு வழிபாடு செய்யறோம்? புரிஞ்சுங்களா? ஆமா. ஆனா நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க போகணும்? நம்ம எங்கதான் போகணும்? அருவத்துக்கு தான் போகணும். அருவத்துக்கு தான் போகணும். ஆமா, அருவத்துக்காக தான் போகணும். அருவத்தையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு, அது பேரு சொரூபம்னு சொல்லுவோம். அருவத்தாலையும் அடக்க முடியாது. எப்படி பாருங்க, அருவமே வானங்கிறது அருவம் தானே. வானங்கிறது என்னது? வானங்கிறது என்ன சாமி? வானங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்காங்க வானம். இந்த செம்புல ஒண்ணுமே தண்ணியே இல்ல. அப்ப இந்த செம்புக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஸ்பேஸ் இருக்கா? எல்லாத்துக்குள்ளயும் நான் இந்த செம்புக்குள்ள என்ன போட்டுக்கலாம்? நான் கல்லையும் போடலாம், மண்ணையும் போடலாம், தண்ணியும் ஊற்றலாம், நெருப்பையும் போடலாம். எல்லாத்துக்கும் இடம் தரனால இந்த செம்போட வானம் இதுதான். இந்த செம்போட வானம் இதுதான். அப்ப வானத்துக்கு அந்த செம்போட வானத்துக்கு வரையறை இருக்கா? வரையறை இருக்கா? இருக்கு இல்லையா? இந்த செம்போட பகுதியில மட்டும் தானே இருக்கு. செம்போடைய வானம் எதுக்குள்ள இருக்கு? இந்த செம்போடைய எக்ஸ்டென்ஷனுக்குள்ள தானே இருக்கு. அப்போ இந்த அருவத்துக்கு என்ன இருக்கு? வரையறை உண்டு. புரியுதுங்களா? ஆனா சொரூபத்துக்கு என்ன கிடையாது? வரையறை கிடையாது. வானம் கூட இப்போ ஒரு கடல் இருக்கு. கடல் நல்லா கவனிக்கல சாமி. கடல் இருக்கு. கடல் தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடல் தண்ணி இருந்த இடம் இருக்குல்ல, அதுதான் அதனுடைய வானம். ஏன்னா அந்த இடம் தான் வானம். புரியுதுங்களா? அது ஒரு கூட்டுக்குள்ள அடங்குது. அது போல வானத்தை கூட ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கிடலாம். சொரூபம் என்று சொல்லுகின்ற அருவத்தை கூட கூட்டுக்குள்ள அடைக்கிடலாம். ஆனா சொரூபம் அப்படி அந்த அருவம் தான் என்ன பண்ணுவாங்க? ஜோதியா காமிக்கிறாங்க. ஜோதியா அது அந்த ஜோதி அகண்ட ஜோதியா இருந்தா அருவம். அதுக்கு பவுண்டரி இருந்ததுன்னா அது வந்து அருவருவம்னு சொல்லுவாங்க. அதனால ஏன் சொல்ல வரேன்னா, சொரூபம்னு ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக. சொரூபம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சொரூப வடிவம் தான் சிவபெருமான். அதுதான் அவனுடைய இயல்பான வடிவம். சரிங்களா? அவன் தடத்த வடிவமா இறங்கி வர்றான், நம்மளுக்காக இறங்கி வரக்கூடிய. என்ன பண்றது? இப்ப நல்லா கவனிங்க இன்னொரு நிமிஷம் இங்க பாருங்க. சரிங்களா? ஏன் சிவபெருமான் இப்போ அம்மா தாயேன்னு ஒருத்தர் என்ன பண்றாரு? பிச்சை கேட்கிறாரு நம்மளுக்கு. அம்மா தாயே எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்க. நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம 4வது ஃப்ளோர்ல இருக்கோம். 4வது ஃப்ளோர்ல இருக்கோம். எப்படி பிச்சை போறது? சாவி எடுத்து அவகிட்ட தூக்கி எரிஞ்சு, நீயே கதவை திறந்து எடுத்துக்க அப்படி சொல்லுவோமா? அவனுக்கு கயிறு கட்டி அதுல போட்டு எடுத்துக்க சொல்லுவேன் நானு. கயிறு மூலமா மாடியில இருக்கிறவங்க இப்ப அப்படித்தான் ஏன் செய்யறாங்க. சரி, அப்போ கயிறு மூலமா இறக்கி நீங்க இறங்கி உங்களுடைய இறங்குறீங்க இல்லையா? உங்க அன்பு தானே இறங்கி வருது. அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்றான்? 4வது ஃப்ளோர்ல இருக்க சிவபெருமான் அவன் ஒரு உருவம் தாங்கி அவ கயிறு மூலமா வந்தவன். ஆனா சிவபெருமான் ஒன்னா, கயிறும் சிவபெருமான் நம்ம போட்டோம்ல, கயிறும் பக்கெட்டும் போட்டோம், அதுவும் நாமளும் ஒன்னா இல்ல, வேற தானே. அதனால மேல இருக்கிற சிவம் ஒரு உடல் எடுத்து கீழே வந்து இறங்கி நமக்கு அருள் செய்யுது. ஆனா அந்த சிவமும் இந்த சிவம் ஒப்புமைக்கு ஒன்னே தவிர ஆனா என்னது கிடையாது, அது இதுவும் ஒண்ணு கிடையாது. அதனால சிவம் உருவம் தாங்கி நமக்கு வருவது எது எப்படின்னா, அவன் நமக்கு அருள் செய்வதற்காக இறங்கி வரானே தவிர அவன் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. சிவபெருமான் இறங்கி வர வேண்டிய அவசியமே, அப்பேற்பட்ட பெருமான் இறங்கி வரான். சரி, அப்போ இந்த திருத்தசாங்கம் என்பது நமக்கு எதை குறிக்கின்றதுன்னா, சிவபெருமான்கிட்ட நாம அடிமை முறைமையாக இருக்கணும். அடிமையாக இருக்கணும். அடிமைக்கு என்று என்ன இருக்கக்கூடாது? தனியான ஒரு உணர்வுக்குள்ள நம்ம மாட்டோம். அடிமைக்கு உணர்வு இல்லை. எல்லாம் யாரு உணர்வு? எல்லாமே எஜமானனுடைய உணர்வு. அப்போ எஜமானன் உணர்வை என்னுடைய உணர்வா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சிவபெருமானுடைய அந்த உணர்வை என்னுடைய உணர்வா நான் எடுத்துக்கிட்டேன். நான் யாரு? சிவபெருமானுக்கு அடிமை சொல்லலாமா? சிவபெருமானுடைய உணர்வை என்னுடைய உணர்வா எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம எஜமா இருக்காரு, நம்ம ஒரு ஆள்கிட்ட வேலை பாக்குறோம், அவர் வீட்டுல கல்யாணம், நாம எப்படி இருப்போம்? நாமளும் கல்யாண வீட்டுக்காரவங்க மாதிரி இருப்போம். ஆமா தானே? நம்ம எஜமா வீட்டுல கல்யாணம்,
நாமளும் கல்யாண வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு கல்யாண வீட்டுல என்ன பண்ணுவோமா, அவங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்து போச்சு, நாம என்ன பண்ணுவோம், நாமளும் இந்த துக்க வீட்டுல என்ன அனுசரிப்பாங்களோ அது பண்ணுவோம். அதான் அங்கதான் அந்த வீட்டுலதான் இருக்கோம், அப்படிதானே பண்ணுவோம். நமக்குன்னு ஏதாவது இருக்கா? சரி நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம், அது எஜமானனுக்கு பாதிக்குமா? அவரு அவரு அவர் என்ன மூட்ல இருக்காரோ அப்படிதான் இருப்பார். அது மாதிரி நாம் அடிமையா இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமானுடைய உணர்வை நம்ம உணர்வா கொண்டு வந்தா நம்ம சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கோம். சிவபெருமானுடைய உணர்வு எது? சிவபெருமானுடைய உணர்வு எது? கருணை. கருணை. எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்வது, கருணை செய்வது, அதுதான் அவனுடைய உணர்வு. அப்ப நாம அவனுக்கு அடிமையா இருக்கோம்னா எல்லார்கிட்டையும் அன்பு செய்யும், எல்லார்கிட்டையும் நல்லது செய்யும். அப்படி செஞ்சா நாம் என்னவா இருக்கோம்னு அர்த்தம். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமேன்னு. என்னை தப்பா நினைச்ச கூடாது, என்னை திட்டக்கூடாது, என்னை திட்டக்கூடாது, யாரும் என்னை அடிச்ச கூடாது, கல்லெல்லாம் விட்டு எரியக்கூடாது. சரியா? என்னன்னா, நாம இன்னைக்கு நடக்கிற அந்த குரு பூசையில உண்மையான குரு பூசைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வரையறையின்றி எல்லாரிடமும் அன்பு செய்வேன், அன்பு செய்யறமோ இல்லையோ அன்பு செய்வேன்னு ஒரு உறுதிமொழியோட அதை என்ன பண்ண செய்ய ஆரம்பிக்கணும், கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். ஆக வர்றது கஷ்டம்தான். முதல்ல 50 பேரை வெறுத்தோம்ல, இப்ப என்ன ஆயிடும், 45 பேரை மன்னிச்சிருவோம் இல்ல, 5 பேர் மட்டும் இருப்பாங்க. அந்த 5 பேரை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா மன்னிச்சு அப்புறம் கடைசியில லிஸ்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த குரு பூசைக்கு என்ன இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம லிஸ்ட்ல. அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இந்த குரு பூசையினுடைய முக்கிய தன்மையே தானே. அதை விடுத்து நாம வெறும் பூஜை புனஸ்காரம் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இந்த நம்ம அடியார்கள் எடுத்து சேருன்னா, இன்னைக்கு ரொம்ப நாள் பர்மிஷனே கொடுக்கல, தெரியும்ல. ரொம்ப நாள் நம்ம போய் இப்ப நமக்கு பண்றதுக்கு பர்மிஷன் ப்ராப்பரா கொடுக்கல அவங்க கேரளா கவர்மெண்ட். போராடி வாங்கி இனி எல்லாரும் போறனாலதான் இப்ப என்ன அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக பூஜை புனஸ்காரத்தையோ அந்த வழிபாடுகளையோ அடியேன் தவறா சொல்லல. ஆனா அது மட்டும்தான் முடிந்த முடிவுன்னு நம்ம விட்டுறோம், புரியுதுங்களா? அது ஒரு பாயிண்டே தவிர நாம நம்மளோட ஐயா அவர் பேரு நம்ம நம்பியாருடைய குரு பூசைக்கு நாம எடுக்கக்கூடிய சங்கல்பம், அவர் அடிமையா இருந்தார். யாருக்கு? சிவபெருமானுக்கு அடிமையா இருந்தார். நாமளும் சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கோம். அடிமையா இருக்கிறது என்ன? சிவ உணர்வை தாங்குது. சிவ உணர்வுனா என்ன? எல்லாருக்கும் அன்பு செய்யணும். அப்ப எல்லாருக்கும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் நாம இருந்ததுன்னா அதுதானே, அந்த ஆற்றல் தானே என்ன கொடுத்துச்சு, எல்லாருக்கும் அன்பு செய்யற ஆற்றல் தானே கொடுத்தது. முதலை வாயில பிள்ளை தர செய்து. புரியுதுங்களா? உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சமமா அன்பு காட்டுறது இருந்ததுன்னா நீங்க என்ன சொன்னாலும் அது நீங்க மனசுல சங்கல்பம் வச்சீங்கன்னா வானம் உங்க கையில வசப்படும். இது நான் உண்மை சொல்றேன் சாமி. உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சாலே அது கையில கிடைக்கும். நினைச்ச உடனே கையில கிடைக்கும். அதுக்காக நீங்க அடைய வேண்டாம், ஓட வேண்டாம். நீங்க எல்லா உயிரினத்தும் சமமான அன்பு செஞ்சுட்டு பெருமானே நீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன சொல்லுவாங்க, வேண்ட முழுதும் தருவோய், வேண்ட முழுதும் தருவோய், எல்லாத்தையும் தருவோம். இப்ப நீங்க இப்போ குழந்தைங்க அக்கா இருக்காங்க வச்சுக்கோங்க, என்னை கவனிங்கள ஒரு நிமிஷம். அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. அக்கா கிட்ட ஒரு முறுக்கு இருக்கு, தங்கச்சி போய் எனக்கு கொஞ்சம் முறுக்கு கொடுன்னு கேட்கு. அக்கா என்ன பண்ணு கொடுப்பாங்க என்ன பண்ணுங்க, அன்பால கேட்டா குடுத்துருவாங்க ஐயா. அன்பால கேட்டா அக்கா என்ன கொடுங்க, அன்பா கேட்டா குடுத்துட போறாங்க. ஒரு முறுக்கு இருக்கு, தங்கச்சி கேக்குது, பாதி பாதி போச்சுக்குவாங்க. உடைச்சுதான் தருவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேணும் இல்ல, உடைச்சுதான் தருவாங்க. பிரேமா அம்மா மாதிரி அக்கா இருந்தாங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். என்ன நம்ம கிட்ட யாராவது கேட்டா என்ன பண்ணுவோம், நமக்குன்னு வேணும்னு எடுத்துக்குமா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு 10 தங்கச்சி ஒரு சேலை கேக்குது, அக்கா எனக்கு ஒரு சேலை வேணும், நம்மகிட்ட இருக்கிற 10 பட்டு சேலையில ஒரு 2 சேலை எடுத்து கொடுப்போம், அப்படித்தானே? ஆமாதான், 10மா கொடுத்துருவோம்.
பத்தையும் கொடுக்கணும். கொடுக்குறவங்க இருக்காங்க, ஆனா பத்தையும் கொடுக்க மாட்டோம். நார்மல் நமக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நடக்கும் இல்லையா? அதனால எல்லா கடவுள்கிட்டையும் கேட்டா அவன் பிச்சுதான் கொடுப்பான். நம்ம 100% கேட்டா 90. இப்ப பேங்க்ல லோன் போடுறீங்க, எவ்வளவு லோன் தருவான்? 1 லட்சம் லோன் போடுறீங்க, 1 லட்சம் கொடுத்துருவானா? 85% வட்டி எடுத்து தான் கொடுப்பாங்க. 85% தான் கொடுப்பான். ரிமைனிங் 55%, 15% நம்ம தான் போடணும் இல்ல? ஆமா தானே? அது மாதிரி எந்த சாமி கிட்டையும் போய் அருள் கேட்டா 85% தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம சிவபெருமான்ட்ட மட்டும் கேட்டா அவன் அருள் நம்ம கிட்ட இருக்காதுன்னு நினைப்பானோ. அவனுக்கு தான் அல்ல அருள் வருது. அதனால என்ன பண்ணுவான்? நம்ம எவ்வளவு கேட்டாலும் முழுசா கொடுத்துருவோம். முறுக்குன்னு கேட்டா முழுசா கொடுத்துருவோம். ஏன்னா அடுத்த முறுக்கு அவன்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? அதனால வேண்ட முழுதும் தருவோய் நீ. யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். நீங்க வேண்டுனா பிச்சு கொடுக்காம, கிள்ளி கொடுக்காம, அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஏன்னா அவன்கிட்டதான் எல்லா அருளும் இருக்கே. 100 கேட்டா 200 ரூபா கொடுத்துருவாங்க ஐயா. அவரு 100 கேட்டா 200 ரூபா வந்துருவாங்க. 200 ரூபா கொடுத்துருவான். இப்ப என்னன்னா மத்த சாமியில யார்கிட்ட அருள் வாங்கணும்? சிவபெருமான் அருளை வாங்கித்தான் கொடுக்கணும். அதனால அதை அள்ளி கொடுக்க முடியாது, அடைய முடியாது. ஏன்னா அதுவே அதுகிட்ட இருக்கிறதே ஒரு முறுக்கு தான். நீங்க போய் எனக்கு ஒரு முறுக்கு கேட்டா என்ன சொல்லும்? சாமி அந்த சாமி எல்லாம் சரி உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி பிச்சு தான் கொடுக்கும். ஆனா சிவபெருமான்கிட்ட போய் கேட்டா முறுக்கு கொடுங்க, அவனுக்கு தான் சட்டியா முறுக்கு இருக்கு, முழு முறுக்கையும் கொடுத்துருவான். அதனாலதான் வேண்ட வேண்ட முழுதும் தருவாய். சிவன் ஒருவன் தான், வேற யாரும் கிடையாது. நீ தயவு செய்து வேற யார் வாசலில் நின்றாதீங்க. வேற யாருக்கிட்டையும் கையேந்து அப்படியே நீ வாங்கினாலும் அது கிள்ளி கொடுத்ததா இருக்குமே தவிர அள்ளி கொடுத்ததா இருக்கவே இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்பேற்பட்ட ஆற்றலுடைய தலைவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு அவனை தலைவனா இருக்கனால தலைவனுக்கு 10 வித இலக்கணங்கள் இருக்கு. அந்த 10 இலக்கணங்களையும் மத்த எல்லாருக்கும் மாறும். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் அந்த 10 இலக்கணங்கள் மாறாது. முதல் அவனுடைய பேரு. அவனுடைய பேர் செம்பெருமான், எம்பெருமான், தேவர் பிரான், ஆரூரன் அப்படின்னு சொன்னாங்க. 2வது அவனுடைய நாடு தென்பாண்டி நாடு, அதுதான் அவனுடைய நாடு. அவனுடைய ஊர் உத்தரகோச மங்கை ஊர். அவனுடைய ஆறு என்னது? சிவபெருமானுடைய ஆறு என்ன சாமி? ஆனந்தம். ஆனந்தம் தான் ஆறு, என்னைக்கும் குறையாது அவனுடைய ஆனந்தம். அதனால ஆத்துல இருந்து ஒரு பக்கெட்ல மோந்துட்டு வரோம். வீட்டுல இருந்து வீட்டுக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணி எவ்வளவு? ஒரு 10 குடம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஆத்துல இருந்து மோந்துட்டோம், ஆறு குறைஞ்சிருமா? 10 குடம் தண்ணி. சரி, ஊரே மோக்குது. எப்படி? ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் 10 குடம் தண்ணி மோக்குறாங்க, ஆறு குறையுமா? அது போல நாம எல்லாரும் ஆனந்தத்தை அள்ளி பருகினாலும் அவனுடைய ஆறு, ஆனந்தம்ன்ற ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் குறையாது. குறையாத ஆனந்தத்தை அவன் ஆறு போல வச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஆனந்தம் தான் ஆறு. அவனுக்கு எது மலை? முக்தி. ஆஹா அமிர்தாமா 100 முக்தி தான் மலை. அவனுக்கு என்னது? முக்தி. அதனால முக்தி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். நீ கவனிக்கல ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு 2 வைர காசு இருக்கு. வைர காசு வேணாம், வைரத்துல காசா இருக்கு. வைரத்துல ஒரு தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைர தோடு இருக்கு, 2 வைர தோடு இருக்கு. அதை நீங்க ஒருத்தவங்க கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். முக்கியமான செய்தி, எல்லாரும் ஆன் பண்ணுங்க சார். எல்லாரும் ஆன் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கு, அதை கொடுக்கணும். என்ன பண்ணுவோம்? தகுதி பார்ப்போம் இல்ல, இந்த பொருள் வாங்குறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா பாப்பமா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கு, அந்த பொருளை கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அதுக்கு அவனுக்கு ஒரு போட்டி வைப்போம். இவனுக்கு நல்லா இருப்பானா, இதை அவன் பாதுகாப்பா வச்சுக்குவானா, இது இவனுக்கு தகுதியானதுதான் அப்படின்னா சோதிப்போமா இல்லையா? ஒரு பிரைஸ் கொடுக்கணும், ஒரே ஒரு பிரைஸ் கொடுக்கணும். ஒரு பெரிய வைரத்துல மோதிரம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்போம், இல்ல ஒரு மாடு அடக்கிறது வைப்போம், இல்ல அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாஸ்க் கொடுத்து, இல்ல அவன் சரியானவனா கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுவோமா இல்லையா? இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருளை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? கொடுக்கணும்னு மனசு இருக்கு, ஆனா தகுதியுடையவனுக்கு போகணும்னு நினைப்போம்ல. அப்போ நிறைய சோதனை பண்ணி அவனுக்கு கொடுப்போம். ஆமாவா இல்லையா? இப்போ வீட்டுல ஒரு அம்மா ரோட்ல போறாங்க, ஒரு அம்மா கொஞ்சம் போல தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்கும்.
என்ன பண்ணுவோம்? சரி, என்கிட்ட தண்ணி வாங்கணும்னா அந்த மாட்டை அடக்கணும், அந்த காலை அடக்கணும், அங்க இருந்து ஓடி வரணும், நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்மா? என்ன பண்ணுவோம்? அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ஏன் அப்படி கொடுக்கணும்? மனிதாபிமானம் தானே. இல்ல மனிதாபிமானம் இல்ல, ஏன் வைரத்துக்கு மனிதாபிமானம் வரல? இல்லைங்க, தண்ணி நிறைய இருக்குங்கய்யா, அதனால நம்ம அல்ல தீராது. தண்ணி என்கிட்ட நிறைய இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், தகுதி பார்க்க மாட்டேன். முக்கியமான செய்தி எனக்கு கவனிக்கல, தகுதி பார்க்க மாட்டேன். யாரு வந்தாலும் கொடுப்பேன், பணக்காரன் வந்தாலும் கொடுப்பேன், ஏழை வந்தாலும் கொடுப்பேன், அவங்க எனக்கு தெரியாதவனாலும் கொடுப்பேன், தெரிஞ்சவனாலும் கொடுப்பேன், என்கிட்ட கேட்டாலே கொடுத்துருவேன். ஆமாவா இல்லையா? கவனிங்க. ஆமாவா இல்லையா? அப்படி இல்லங்க ஐயா, மதிப்பு கம்மியா இருக்கிறது நிறைய இருக்கு, அதனால அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. என்கிட்ட நிறைய இருக்கு, அது மதிப்பு கூட. தண்ணிக்கு மதிப்பு கம்மின்னு சொல்ல முடியுமா? இல்ல, வைரத்துக்கு தண்ணிக்கு மதிப்பு கம்மின்னு சொல்ல முடியாது. அது தண்ணி ஃப்ரீயா கிடைக்கும், அதே வைரம் ஃப்ரீயா கிடைக்காது. அருமை. அது வைரம் ஃப்ரீயா கிடைக்காது இல்லையா? அதனால என்ன பண்றோம், அந்த வைரத்தை கொடுக்கறதுக்கு நிறைய சோதனைகள் பண்றோம்ல. பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்தானே கொடுக்குறோம். ஆனா என் வீட்டுல இருக்கிற தண்ணி எனக்கு எப்படி இருக்கு, நல்லா ஈஸியா இருக்காங்கன்னா கொடுத்துரும். அது மாதிரி நல்லா இருக்கு. முக்கியமான செய்தி, அதுக்காக ஆன் பண்ண சொன்னேன், தயவு செய்து ஆன் பண்ணுங்க. அதனால கவனிங்க, சிவபெருமான்கிட்ட போயிட்டு என்ன பாருங்களேன், சிவபெருமான்கிட்ட போயிட்டு டேய் முக்தி தாடான்னு கேட்டா உங்களுக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா, ஏற்கனவே நீங்க கும்பிட்டு இருக்கீங்களா, என்னைய நமச்சிவாய சொல்லிருக்கீங்களா, சொல்லலையா, எத்தையும் பார்க்க மாட்டான். அவன்கிட்ட நிறைய இருக்கே, சபக்குன்னு கொடுத்துருவான் நம்ம கிட்ட. முக்தி அவன்கிட்ட மழை மாதிரி இருக்கு. அதனால கேட்ட உடனே நீங்க நினைக்கிறீங்க சிவபெருமானை சோதிக்கவே மாட்டான். ஏன்? அவன்கிட்டதான் விலை மதிப்பு இல்லாத முக்தியே மழை மாதிரி இருக்கே, அவன் ஏன் நம்மள சோதனை பண்ணணும்? புரியுதுங்களா? அவனுக்கு தெரியாது இருக்கா? அவனுக்கு நம்மள வந்து சோதிச்சுதான் அவனுக்கு அருள் செய்யணுமா? இல்ல. நீங்க கேட்கலாம், ஏன்டா அப்ப 63 நாயன்மாருக்கெல்லாம் சோதனை வச்சானு, அதெல்லாம் என்ன வெங்காயம், நீ சாட்டுக்கு சொல்லிட்டே போயிட்டே இருக்க. அவனுக்குலாம் அவன் தான் சோதனை வச்சுதான் எல்லாத்தையும் கொடுத்துருக்க. இல்ல, அவங்களுடைய வினைக்கு ஒரு வினை செய்யணும், அந்த வினையை நீக்கிறதுக்கு ஒரு வினை ஊட்டணும், ஒரு வினையை நீக்கிறதுக்கு ஒரு நோய் நீக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் இல்லையா? அது போல பிறவிங்கிற நோயை நீக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மருந்து தேவை. அந்த மருந்து வினையைத்தான் கொடுத்தானே தவிர அவன் யாரையும் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்தி இருந்தா என்ன? முக்தினா என்னது? அறிவு, இறைவன் திருவடி, ஆனந்தம். ஆனந்தமா இருக்கிறதாங்க, ஆனந்தம் மட்டும்தான் ஆனந்தம். முக்தினா என்னன்னா ஆனந்தம் தான். ஆனந்தம் தான். ஆனா ஆனந்தத்துக்கும் முக்திக்கு என்ன டிஃபரன்ஸ்? வேற ஆனந்தம், அந்த ஆனந்தம் முடிவில்லாதது. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்தா அது ஆனந்தம். எல்லா நாளும் எப்பயுமே வந்தா அது பேரு முக்தி. இடையராத ஆனந்தத்துக்கு பேரு முக்தி. 2 நாள் தான் ஆனந்தத்தை பாக்குறான் ஐயா, 2 நாள் தான் ஆனந்தத்தை பாக்குறான், அதனால ஆனந்தமா இருக்கிறான். எல்லா நாளும் பார்த்தா ஆனந்தமா இருக்காது. ஐயோ வந்துட்டான்டா சாவி அப்படின்றது அது மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. ஆனந்தம் இடையராத இன்டரப்ட் இல்லாம கிடைச்சிட்டே இருந்தா அது பேர் என்னது? முக்தி. இன்டரப்ட் இல்லாம கிடைக்கக்கூடியது 2 பொருள் தான். இப்படி ஊத்துனீங்கன்னா தேன் என்ன ஆகும்? இடைவிடாம விழுந்துட்டே இருக்கும். ஊத்துனீங்கன்னா இடைவிடாது விழுகும். தேனும் முக்தியும் தான் இடைவிடாம கிடைக்கும். அதனாலதான் திருவாசகம் தேன். ஏன்? இடைவிடாது சிவனுடைய தன்மை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் திருவாசகம், இடைவிடவே விடாது, தேன் மாதிரி. அப்போ முக்தி அவன் அதிகமா வச்சிருக்கனால நீங்க போய் முக்தின்னு கேட்டா மட்டும் போதும். நாம என்ன பண்றோம்? அவன்கிட்ட இருக்கிறது முக்தி தான். நாம என்ன கேட்கிறோம்? அவன்கிட்ட இல்லாதது எது? சிவபெருமான்கிட்ட இல்லாதது ஏதாவது இருக்கா? வினை இல்லைங்க ஐயா, வினை இல்ல. அவங்க நம்மகிட்ட இருக்கிறத வாங்கிதான் நம்மளுக்கு கொடுக்குறான். சிவபெருமான்கிட்ட இல்லாதது எது? வினை. சரி, அவன்தான் வினை ஊற்றானே. ரொம்ப நாளைக்கு வாழணும்னு கேக்குறோங்க. இருள் இல்லைங்கய்யா. சந்திராமா நூத்துக்கு சிவபெருமான்கிட்ட என்ன இல்ல? இருள் இல்ல. ஏன்? அவன் போனா இருள் அவன் தெரிச்சு ஓடிடும். ஒளி வந்தா இருள் மகன்றது போல பதி அணுகில் பசுபாசம் நில்லாதே.
பதி அணுகில் பசு பாசம் இல்லாது நிக்காது. அவன்கிட்ட இருள் கிடையாது, அவன்கிட்ட இருள் கிடையாது. நாம எதைத்தான் கேட்கிறோம்? இருளைத்தான் கேட்கிறோம், இருளைத்தானே கேட்கிறோம். டேய் கார் வேணும்டா, கார் என்ன இருள் தானே. டேய் நல்ல மனைவி வேணும்டா, நல்ல குழந்தை வேணும்டா, அழகான பிள்ளை வேணும்டா, ஆம்பளை பிள்ளையா வேணும்டா, கேட்கிறோமா இல்லையா? யாராவது முக்தி வேணும் கேட்கிறோமானா போய் நினைச்சுக்கோங்க, கோயில போயிட்டு முக்தின்னு என்ன அர்த்தம்? ஆனந்தம். சாமி கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்களா? மைக் ஆஃப் பண்ணுங்க சுசீலம்மா. நான் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. இல்ல அப்போ பெருமான்கிட்ட போய் நாம எது கேட்டாலும் ஆம்பளை பிள்ளையா வேணும்னு கேட்டா 25 வருஷம் கழிச்சு அந்த ஆம்பளை பிள்ளை தூக்கி போட்டு மிதிக்கிறப்பதான் தெரியும், ஐயோ ஏன்டா இந்த ஆம்பளை பிள்ளைய கேட்டோம். எந்த பொருள் கேட்டாலும் அந்த பொருளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? துன்பம் இருக்கும். ஆனா சிவனுடைய அருள்ல மட்டும் எப்பயுமே துன்பம் இருக்காது. அதனால அவன் முக்தியை போய் கேளுங்க. நீங்க கேட்டவன என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? நீங்க தகுதியானவனான்னு பார்க்க மாட்டான், தகுதியானவனான்னு பார்க்க மாட்டான். இந்த பிள்ளை நிறைய திருவாசை முட்டோதல் 25 தடவை பண்ணிருக்கு அப்படிலாம் பார்க்க மாட்டான். இந்த பிள்ளை நம்ம சொல்றதை கேட்டிருக்கு பார்க்க மாட்டான். என்னன்னாலும் சரி பரவாயில்ல, முக்தின்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கேன் இந்த பிள்ளைக்கு. எப்படி பாருங்க, முக்தின்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கே, அதை கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கே, ஏ அப்பா வா தங்கமே அப்படின்னு சொல்லி அது கொடுக்காம விட்டான்னா அடப்போயா முக்தி வேணா ஒண்ணு வேணாம்னு நினைச்சுட்டு முக்தியை வாரி வாரி தடங்க இருக்கான். நாளைக்கு போய் நாளைக்கு என்ன இந்த அமர்வு முடிஞ்ச உடனே நீ இப்பயோ கூட கேட்கலாம் சாமி கிட்ட, சாமி யோ என்னயா ஒரு 1/2 கிலோ முக்திய அப்படியே பார்சல் போட்டுரு, 1/2 கிலோ முக்திய பார்சல் போட்டுரு, எங்களுக்கு ஆனந்தம் ஜாலியா இருக்கணும். நாங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு என்ன இருக்கணும்? எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய, எதிரில் காக்கும் ஓம் நம சிவாய அப்படின்ற மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு அது இன்பமா இருக்கணும். துன்பமே தேவையில்லை, கண்ணுக்கே தெரியக்கூடாதியா, முக்தியை ஒரு 1/2 கிலோ போட்டு விடியான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? குருநாதர் தான் வாங்கி 1.5 உடன் கலந்து அடியாருக்கு கொடுக்கணும். இல்ல நம்மளே வாங்கிக்கலாம். அதனால அடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நான் ஏன் சொல்றேன்னா முக்தி அவன்கிட்ட மலிவு, ஆடி கழிவு மாதிரி மலிவு விலையில் முக்தி, மலிவு விலையில் முக்தி கொடுக்குற ஒரே ஆடிவன் தான். ஏன்னா இவன்கிட்ட மலை மாதிரி இருக்கு, மலை மாதிரி இருக்கு, மலையே முக்தியா வச்சிருக்கனால இவன்கிட்ட முக்தியை நீங்க கேட்டீங்கன்னா இந்த பிள்ளை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கவே மாட்டான். ஏய் பூத கணங்களை விட்டு எவ்வளவு முக்தி வேணும்? சரி இந்த உனக்கு எவ்வளவு தேவையோ வெட்டி போடுங்கடா. ஆனா பூத கணங்கள் வெட்டி எரியும், அப்படியே நமக்கு கேட்ச் பிடிச்சிட்டு வந்துட முடியும். அத முக்தி நீங்க கையில முக்தின்ற பொருளை நீங்க அப்படியே உணரும் போது என்ன ஆகும்? நம்மளை பார்த்து யாராவது கேவலமா திட்டினான்னு வச்சுக்கோங்க, ரைட்டு அவளை பார்த்து பயங்கர இன்னமெல்லாம் இப்படி இருக்கானே கோவமே வராது, யார் என்ன சொன்னாலும் கோவம் வராது. எப்பொழுதும் ஆனந்த கண்ணீரே பெருகிட்டு இருக்கும். நம்ம யாருக்காகவும் அழுது கண்ணீர் விட மாட்டோம். அப்பேற்பட்ட ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுதான் அப்போ சிவபூசை பண்ணும்போது அப்படியே ஆனந்தத்துல 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சு என்ன அர்த்தம்? முக்தி 1/2 கிலோ பார்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஐயா வேண்டத்தக்கது அறிவோய் நோய் இருக்கும்போது நாம ஏங்க முக்தியை கேட்கணும்? ஆமா முக்தி கூட கேட்க தேவையில்லை சொல்றேன். நீங்க முக்தி கேட்டா அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், உங்களை சோதிக்க மாட்டான், உங்ககிட்ட வந்து நிறைய விளையாட மாட்டான், உங்களுக்கு அறிந்து உங்களுக்கு தகுதி அறிந்துலாம் கொடுக்க மாட்டான், நீங்க நிறைய தவம் செஞ்சிருக்கணும் அப்படின்லாம் செய்ய மாட்டான். நீங்க முக்தின்னு கேட்டாலே போதும் கொடுத்துருவான். ஏன்னா அவன்கிட்ட முக்தி நிறைய கிடைக்கும். முக்தி வாங்கலையோ முக்தி வித்துட்டு வருவான். இவன் என்ன பண்ணுவான்? அரை கூவி வந்து ஆட்கொண்டருளும் வள்ளல் யாரு? முக்தி தலையில வச்சுக்கிட்டு விற்பான் அவன். அதனாலதான் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு அம்மா வந்து வித்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, வந்து அது வாங்க இது வாங்க அவ்வளவு. நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்க வாங்கிக்கிற சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? வேற வேலை கழுதல்ல போயாங்கிட்டு. ஏன்னா அடுத்த சேல்ஸ் இன்னும் கம்மியா கூட வரலாம், போயாங்கிட்டு 10 விடுவோமா இல்லையா? அங்க போங்க இங்க போங்க, சேல்ஸ் கேர்ளோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்தா போங்க போங்க போங்க. ஏன்னா நமக்கு அது லீஸ்ட் பாது. அது மாதிரி வழியே கிடைச்சா அந்த பொருள் என்ன பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம். வழியே வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அல்வா தரம் வந்தாங்க கொடுத்தா என்ன பண்ணுவோம்?
ஐயோ இதுல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்காங்க போல, அதனாலதான் கொடுக்குறாங்கன்னு வாங்க மாட்டோம் இல்ல, வழி வந்து தராங்க. அதுவே இந்த அல்வா வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு, 100 கிராம் அல்வா 2500 என்ன பண்ணுவோம், என்னமோ இருக்கு போலப்பா, ஆர்டர் பண்ணிடுவோம், ஆர்டர் போட்டுருவோம். அந்த 2500 அல்வா இப்படித்தான் இருக்கு. அது பார்த்தா 25 ரூபா அல்வா தான், பிரேம விலாஸ் வந்து வாங்கின 25 ரூபா அல்வா தான். அது 2500 சொல்றப்ப மதிப்பு கூடுது இல்லையா? அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுவான், அரை கூவி வந்து முக்தியை கொடுக்குறானதான் அவனை சிவபெருமானையும் மதிக்கிறது இல்ல, முக்தியையும் மதிக்கிறது இல்ல. அட போராடி, எனக்கு தேவை காரு தான், முக்தியை வச்சு என்ன பண்ண முடியும் போயாங்க. அவனை என்ன பண்றோம், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி விடுற மாதிரி சிவபெருமானை பார்த்து. ஆனா இனிமே நாம புரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான்கிட்ட அவனை வணங்கும் போது முக்கியம் ஒண்ணு இருக்கா, ஏதாச்சும் இருக்கா, இடையராத ஆனந்தம் இருக்காமே, உன்னை வணங்கினா கிடைக்குமாமே, அது கொஞ்சம் பார்சல் பண்ணுப்பா அப்படின்னு நீங்க பேச கேட்டீங்கன்னா கூச்சமே படாம, நீங்க எவ்வளவு நாள் சிவ பூஜை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு திருவாசகம் தெரியுமா, தேவாரம் தெரியுமா, அந்த பாட்டை எழுதுங்க. சைவ சித்தாந்த ரத்னம் பட்டா வாங்கிருக்கீங்களா, சித்தாந்த கிளாஸ் போயிருக்கீங்களா, எத்தனை தடவை கோயிலுக்கு வந்து எனக்கு பிரதோஷத்துக்கு பாடுது, இதெல்லாம் பார்க்க மாட்டான். எதுவுமே பார்க்காம டபக்கு நிறைய டபக்கு கொடுத்துருவான்னு தான் சொல்லுவாங்க. திருவாசகம் அமருக்கு போயிருக்கீங்களான்னு கேட்பாங்க ஐயா. அமர் எத்தனை அமருக்கு போயிருக்கீங்க, அது கூட கேட்க மாட்டான். அதுவா சொல்ல. ஆக இல்லன்னா எங்க திருவாசம் நடக்குதோ அங்க உட்காந்துருவாங்க ஐயா, நம்ம கேக்குறது கால விழாது, அங்கேயே உட்காந்துருவான் அவன். எங்க நடக்குதோ அங்க உட்காந்துருவான், திருவாச பாட்டுக்கு உருகிடுவாங்க ஐயா அவன். ஆக அவர்கிட்ட இருக்கக்கூடிய மலை என்பது முக்தியையே மலையா வச்சிருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், மலிவு விலையில் முக்தி, அது நம்ம சிவபெருமாட்ட தான் கிடைக்கும். ஆடி கழிவு 1 வாங்கினா 5 ஃப்ரீ, 1 வாங்கினா 5 ஃப்ரீ, 1 take 1 buy 1 take 5, buy 1 take 5 மாதிரி இவன்ட்ட 1 வாங்கினா அன்பை கொடுத்தா நமச்சிவாய மந்திரம் 5 வந்துடும். ஒன்னே ஒரு தடவை அப்பா அப்படின்னு கூப்பிட்டோம்னா நமச்சிவாய மந்திரம் 5 வந்துடும். அவனே நம்ம கூட வந்துருவான், முக்தி நமக்கு உறுதி அப்படிங்கறத சொல்லணும். சரி, அவன் ஊர்வது எது, அவனுடைய வாகனம் எது? வானம். வானம்ங்கய்யா, வானம் குதிரை. சரியா சொல்லணும். வானமே குதிரை. நந்தி வாகனம் ஐயா, நந்தி வாகனம். நீங்க அந்த கிளாஸ்க்கு வரல, நீங்க ஆப்சென்ட், அதனால உங்களுக்கு தெரியல, வேற ஒண்ணும். வானம்ன்றது 25 மார்க் போடலாம். வானமே குதிரையா இருக்கு, 25 மார்க் போடலாம். கரெக்டா சொல்லுங்க, 100க்கு 100 யாரு வாங்குறாங்க பாப்போம். குதிரை தான், குதிரை. அதான் என்ன குதிரைனா நார்மலா இருக்கக்கூடிய வெள்ளை குதிரை, டொடக் டொடக்குன்னு இருக்கு அந்த குதிரையா? அந்த குதிரை எல்லாம் இல்ல, அந்த குதிரை இல்ல. என்ன குதிரை? வானமே குதிரை தான், வானமே குதிரையா ஓட்டுறான். அந்த வானத்துக்கு பேர் என்ன? ஆகாயம். ஆகாயம். வந்துருச்சு வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. பிரபஞ்சம். அண்ட பெருவெளியா? வேதப்புரவி. ஆகாயம் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம். இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் வெற்றிடத்தையா அவன் குதிரையா வச்சிருக்க? ஒண்ணுமே இல்லாத வெற்றிடத்தை போய் அவன் குதிரையை வச்சு ஓட்டுற ஏதாவது பெருமை இருக்கா? நான் தெரியாம இருக்கிறேன். இந்த வானத்தா வந்து வானம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தா அது பேர் என்னது? எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தா அது பேர் என்னது? வானம், ஆகாசம் இல்ல. இப்ப பதில் சொல்லட்டுமா? ஆன்சர் சொல்லட்டுமா? ஆன்சர் என்ன தெரியுமா? ஆகாசம் தான். என்ன ஆகாசம்? ஞானாகாசம். ஞானாகாசம். சிதாகாசம். சித்துன்னு அர்த்தம். சித்துன்னு என்ன அர்த்தம்? சித்துன்னு என்னது? ஞானம் தானே. சித்து ஞானம், அறிவு. அறிவு, ஞானம், ஞானம், ஞானம். சிதாகாசம். சிதாகாசம். ஆகாசத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஆகாசத்துக்கு இன்னொரு பேரு வானம் இல்ல, இன்னொரு பேரு பரம். பரம். பரம்னா உயர்ந்தன்னு அர்த்தம். பரம்னா உயர்ந்த, மேலன்னு அர்த்தம். பரம், பரணின்னு சொல்றோம்ல, பரன்ல இருந்து எடு, பரன்ல இருந்து எடுன்னு சொல்றோம்ல, பரம்னா மேலன்னு அர்த்தம். அப்போ சிதாகாசம். சிதாகாசத்துல ஆகாசம் தூக்கி போட்டா பரம். சித்து கூட்டல் பரம் சிதம்பரம். 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 அவன் ஓட்டுற குதிரை எது? ஞானாகாசம்ன்ற குதிரை. சிதாகாசம்ன்ற குதிரை எது? நல்லா கவனிக்கணும்.
ஆகாசம்னா எல்லாத்தையும் உள்ளடக்குன்னா ஆகாசம். ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து அமிர்தாமா நீங்க நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க எப்பயுமே. ஞானத்துக்கு இனிமே அறிவுன்னு சொல்லவே கூடாது. ஞானத்துக்கு இனிமே அறிவு, ஏன்னா அறிவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி அறிவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருந்திருந்தா யாருக்கு வந்திருக்காது? நம்மளுடைய கண்ணப்ப நேரம் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? கண்ணை புடிங்க வச்சிருக்க மாட்டாரு. ஏன் சில கல்லுல போய் எங்கேயாவது என்ன வரும்? ரத்தம் வருமா? கல்லுல போய் ரத்தம் வருமான்னு அறிவு யோசிச்சிருந்தா அவருக்கு என்ன கிடைச்சிருக்காது? ஞானம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஞானம்னா முதிர்ந்த அன்புங்க ஐயா, முதிர்ந்த அன்பு ஒரு குரூப் கரெக்ட். ஆனா ஞானத்துக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. யார் அவங்க கரெக்ட்? சிவன் பால் கொண்ட அன்பு ரைட்டு. ஆனா ஞானத்துக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் நம்ம இறைவனே காணும் போது அதுவே ஞானம் காணும். எல்லாம் எல்லா பொருள்களிடத்தும் சிவமா பார்க்குது. அதுக்கு பேர் தான் ஞானம். பார்த்திருக்கோமா இல்லையா? எல்லா பொருளையும் சிவமா பார்த்தா அதுக்கு பேர் என்னது? ஞானம். அப்போ நல்லா கவனிங்க. ஆகாசம்னா எல்லா பொருளையும் உள்ளடக்கிறது. சிவ ஆகாசம், அதாவது சிதாகாசம் அப்படின்னா என்னன்னா ஞானாகாசம். அப்படின்னா ஞானம்னா என்ன? எல்லாத்தையும் சிவமா பார்த்தது. எல்லாத்தையும் சிவமா பார்த்து உள்ளடக்கணும், அது பேரு ஞானாகாசம். எப்படி 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 எல்லாத்தையும் சிவமா பார்த்து அதை உள்ளடக்கணும், அது பேர் என்னது? வர்றது வெங்காயம், வர்றது தக்காளி. இந்த செம்பரை தக்காளி செம்பரை நினைச்சுக்கிறோம். வர்றது தக்காளி தானே, வர்றது வெங்காயம் தானே, போட போறது மண்ணு தானே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஊத்திருக்கிறது மோர் தானே அப்படின்னு நினைச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது ஆகாசமா தான் இருக்கு, இடம் கொடுக்குது. ஆனா என்ன நினைச்சு இடம் கொடுக்கல? சிவமா நினைச்சு இடம் கொடுக்கல. சிவமா நினைச்சு இடம் கொடுத்தா பேர் தான் அது பேர் என்னது? ஞானாகாசம். ஞானாகாசம், சிதாகாசம், சிதம்பரம், சிதம்பரம் அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு. அதனால கவனிச்சுக்கோங்க, இறைவன் ஓட்டுகின்ற குதிரை எது? ஞானாகாசம் என்ற குதிரை. ஆகாசம் ஈஸி, ஞானாகாசம் எவ்வளவு கஷ்டம். ஞானாகாசம் என்ற குதிரையத்தான் அவன் என்ன பண்றான்? ஓட்டிட்டு வரான். சிவபெருமானுடைய குதிரை எது? ஞானாகாசம் அல்லது சிதம்பரம் அல்லது ஞானப்பரம். புரியுங்களா? அப்போ நம்மளுடைய மனசு எல்லாருக்கும் இடம் கொடுக்குறது. என்ன நம்ம இப்ப மனசு என்னவாயிடுச்சு? ஆகாசம் ஆயிடுச்சு. எல்லாரும் யாரையும் வந்தா வேணாம், இவன் கெட்டவங்க, என் மனசுக்குள்ள இவனை அனுப்ப மாட்டேன், ஐயோ இவனா படுபாவி, என் மனசு அவன் டெலீட் பண்ணுவான் அப்படின்னு இல்லாம வந்த எல்லாத்துக்கும் இந்த மனசு இடம் கொடுத்தா இந்த மனசு ஆகாசம் ஆயிடுது. மனசு ஆகாசம் வந்தவங்க எல்லாரையும் சோமா நினைச்சு உள்ளுக்குள்ள வச்சா ஞானாகாசமா மாறுது. அப்பேற்பட்ட அந்த ஆன்மாக்களை தன்னுடைய குதிரையா ஓட்டுறான். அப்பேற்பட்ட ஆன்மாக்களை தன்னுடைய வாகனமா ஓட்டுறான். அதுதான் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு அதுதான் குதிரை, அதுதான் ஊர்வல். சரி, அடுத்து என்ன? அவருடைய படை. படை எது? மும்மலங்களை அழிக்கிறது. அதுக்கு பேர் என்ன? அது பேர் என்னது? கழுக்கடை. ஆமா, கழுக்கடை. திரிசூலம். திரிசூலம் தான் அவனுடைய படை. ஏன் திரிசூலம்? 3 வேல் சேர்ந்தது தானே திரிசூலம். ஏன் 3 வேல் இருக்கு? மும்மலங்களையும் அந்த வேல் அழிப்பதுனால அது திரிசூலம். அப்ப சிவபெருமான் இருக்கக்கூடிய படை எது அப்படின்னா திரிசூலம் என்ற கழுக்கடை. அதுதான் அவனுடைய திரிசூலம். அப்ப 3 மலங்களையும் அந்த திரிசூலம் என்ன பண்ணும்? திரிசூலம் என்ன பண்ணும்? மலங்களை மட்டும் அழிக்காது, நமக்கு இருளையும் நீக்கி உருக்கி ஒளி தரக்கூடிய ஆற்றலுடையது இந்த கழுக்கடை என்ற. அழுக்கடையா நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை தான் கைக்கொள் படை. 3 மலங்கள் மேலத்தான் பாயும், வேற யார் மேலையும் பாயாது. சிவனுடைய திரிசூலம் வேற யாரையும் குத்தாது. கவனிங்க, பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்காதீங்க. சாமி கண்ணை கட்டிடுவாங்க. எடுத்தவன் என்ன சொல்லுது? சாமி
கண்ணை குத்திரும் தான் சொல்லி கொடுக்குறோம். சாமி யாரையும் குத்தாது. அப்பயே பயமுறுத்துறது சாமிய. சாமியில கையை வச்சுக்க திரிசூலம் எது மேலதான் பாயும்? மலங்கள் மேல. மலங்கள் மேலதான் பாயும். அசுரன் மேலயோ மகிஷாசுரன் மேலயோ பாயிரம் சும்மா நமக்கு புரியணுன்றதுக்காக மகிஷாசுரனை வச்சு குத்தி காட்டுறோம். மகிஷாசுரன் ஒருத்தன் கிடையாது. மலங்கள் 3 மலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அது மகிஷாசுரன். அதனால மலங்கள் அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, நம்ம கிட்ட ஒண்ணுமே தெரியாத ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு மலம். நம்ம மாறிக்கிட்டே இருக்குல்ல நம்ம கிட்ட. இன்னைக்கு நல்ல கண்ணு தெரியும், நாளைக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நல்லா நடக்கிறோம், நாளைக்கு நடக்க முடியல. உடம்பு மாறிட்டே இருக்கு, வீடு மாறிட்டே இருக்கு, வயசாக எல்லாமே மாறுது இல்லையா. அப்ப அதெல்லாம் என்னது? மாயா மலம். எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, அது பேர் என்ன மலம்? ஆணவ மலம். என்கிட்ட மாறிக்கிட்டே இருக்குல்ல, அது பேரு மாயா மலம். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் ஒரு வேலை செய்யறேன்ல, அதுக்கு பேரு கண்ம மலம். இந்த 3 மலத்தை தான் சாமி என்ன பண்ணுவாரு? திரிசூலத்தை வச்சு குத்துவாரே தவிர வேற ஒரு பொருளையும் குத்த மாட்டார். அவன் திரிசூலத்தை வச்சு குத்துறது சப்போஸ் குத்தணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சிவபெருமானுக்கு கொஞ்சம் கோவம் வருது. திரிசூலத்தை வச்சு குத்தணும்னு நினைச்சா முதல் பெரிய திரிசூலம் ஆனந்த நெஞ்சிலதான் பாயும். அவ்வளோ பாவி ரைட்டா. நாம செஞ்ச பாவத்துக்கு அவன் திரிசூலத்தை எடுத்து குத்தணும்னா திரிசூலம் தாங்குமா? நம்ம தான் தாங்குவோமா? நாம தப்பு செஞ்சவங்கள பெருமான் தண்டிக்கிறதா நாம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நாம செஞ்ச தப்புக்கு திரிசூலம் குத்துச்சா நம்மள? இல்ல தப்பே பண்ணாம இருக்கோமா? தப்பே பண்ணலையா? அழுத்தாமா? மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்ல. நான் தப்பு இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ நாம அதனால தயவுசெய்து சொல்லாதீங்க. அவ கையில இருக்கக்கூடிய சூலம் கொல்லால் மதுவாள் படையாய் போற்றி கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றார் இடும்பை கலைவாய் போற்றி வில்லால் வியநரணம் எய்தாய் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி. என்ன பாட்டு? எல்லாம் சீவனேன நின்றாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி. அதுதான் வரும். கொல்லாட் மழுவாட் படையாய் போற்றி. இவன் கையில ஒரு மழு வச்சிருக்கான்ல, குட்டியுண்டு கோடாரி, அது பேர் மழு. அது இது வரைக்கும் யாரையுமே என்ன பண்ணது இல்லையா, கொன்னதே கிடையாதான். கொல்லால் மழு அவன் வச்சிருக்க கையில வச்சிருக்க கோடாரி எதுக்காக வச்சிருக்கான்? சிவபெருமான் ஒரு கையில மழு வச்சிருக்கான், ஒரு பக்கம் மான் வச்சிருக்கான்ல, மான் மழு தானே. ஒரு மான் மழுவும் சிறு கூந்திரலும் சடைவார் குழலும் இடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே. வருதுல்ல, ஒரு மான் மழுவும் வருதா, மானும் மழுவும் வச்சிருக்காங்கல்ல. இந்த மழுங்கிறது இது வரைக்கும் யாரையும் வெட்டுறதே இல்லையா. அந்த மழு எதுக்காக? நம்ம மேல உள்ள கயிறு கட்டி வச்சிருக்குல்ல, நம்ம மேல கயிறு கட்டிருக்கோம்ல, நம்ம எல்லாரும் பாசம்ன்ற கயிறு, அந்த கயிறை அறுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. கயிறைத்தான் இருக்குமே தவிர யாரையா இருக்காது. அது கையில வச்சிருக்கிற அந்த மழு நம்ம பாச கயிறு அறுக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு கருவியை தவிர அது என்ன பண்ண அறுக்க மாட்டோம். ஆனா அன்னை பராசக்தி கையில என்ன வச்சிருப்பான்? பராசக்தி கையில பாசம் அங்குசம், சூழல் இல்ல, பாசம் அங்குசம் வச்சிருப்பாங்க. பாசமும் அங்குசமும் பாத்துருக்கீங்களா? தேவி கையில என்ன இருக்கும்? பாச கயிறு, ஒரு பக்கம் கயிறு இருக்கும், ஒரு பக்கம் அங்குசம் இருக்கும், அதாவது மழுதான் இருக்கு. இந்த பாசம் எதுக்காக? கட்டுவா நம்மள. கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ கழட்டி விட்டுருங்க, எங்க அம்மா கிட்ட விடுங்க. இந்த பிள்ளை சும்மா ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கோம், விளையாண்டு இருக்கிற பிள்ளை தூக்கிட்டு போய் என்ன கையை காலை கட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன தோணும்? ஐயோ எங்க அம்மாட்ட விடுங்க, அம்மாட்ட விடுங்கன்னு. அப்ப கழட்டி விட்டா நேரம் அவங்க அம்மாட்ட ஓடுற மாதிரி நம்மளை தூக்கி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ இந்த உலகம் ரோட்ல போயிட்டு திடீர்னு கையையும் காலையும் கட்டி போட்டு கதற விட்டு எங்க அப்பா சிவபெருமான்ட்டே இதை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே வந்து அதை கழட்டி விட்டு நாம நேரா சிவபெருமான்ட்ட ஓடுற மாதிரி அண்ணன் என்ன பண்ணுவா? கட்டுறவளும் அவதான், அறுக்கிறவளும் அவதான்.
அதனாலதான் அன்னை பராசக்தி கையில துர்கா எந்த அம்மனா இருக்கட்டும் எல்லா அம்மன் கையிலயும் ஒரு பாசமும் ஒரு அங்குசமும் வச்சிருக்கோம். அவ கட்டி அறுப்பா. ஏன் கட்டுனாதான் எனக்கு தெரியும். அதனால கட்டி அறுக்கிறனால அவ கையில பாசமும் அங்குசமும் இருக்கும். அப்ப என்ன பண்ண மாட்டான், கட்ட கூட மாட்டான். அவனுக்கு வேதனை, ஐயோ என் பிள்ளைய போய் நான் கட்ட முடியுமா, என் பிள்ளைய கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அதை அறுக்கிறதுக்கு கையில அங்குசம் மட்டும் வச்சிருப்பான். அந்த அங்குசம்ன்ற மழு வச்சிருப்பான். அதனால அவன் கையில வச்சு. அதனால சிவபெருமான் கையில இருக்கிற சூளை யாரையும் குத்தாது, அது எதைத்தான் அழிக்கும், மும்மலங்களைத்தான் அழிக்கும். அவன் கையில வச்சிருக்கிற மழு பாசத்தை இருக்கும். பாசத்தை அறுக்கும். அருமை அருமை, அட்டகாசம். புவனேஸ்வரன் அட்டகாசம். ரைட். கடைசியா அவனுக்கு எது பறை, முரசு, நாதம். பருமிக்க நாதம். அது நம்ம சொல்றோம். பருமிக்க நாதம் அர்த்தம் மொத்த உலகத்துல இருக்கிற அண்ட சராசர மொத்த ஸ்பேஸையும் திரட்டி ஒரு கேப்சூலா எடுத்தோம்னா அந்த வந்த நாதம் தான் என்னது, அவனுடைய நாதம். அதனால அவனுடைய நாதப்பறை எல்லா இடத்தையும் கதிகலங்க செய்யும். அந்த நாதப்பறை என்ன செய்யும், அவன் நாதப்பறை கேட்டா என்ன ஆகும், என்ன செய்யும்? இப்ப பாத்தீங்கல்ல, திடீர்னு காஷ்மீர்ல குண்டு போட்டாங்கல்ல, காஷ்மீர்ல தாக்குதல் போட்டாங்கல்ல, பண்ணப்ப என்ன வந்துரும், காஷ்மீர் சுத்தி என்ன வந்து போட்டுருவாங்க, ஒரு சைரன் சவுண்ட் போட்டுருவாங்க. ஒரு சைரன் சவுண்ட் போட்டா என்ன அர்த்தம், யாரும் வெளியில வராதீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு, வெளியில வராதீங்க. அது போட்ட உடனே எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஜாலியா இருக்குமா, ஐ ஜாலி, நல்ல போர் நடந்துட்டு இருக்கு, நல்லா நடக்கட்டும். என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நம்ம வீட்டு கூரையில ஏதாச்சும் ஒரு பாம் விழுந்துருமோ, நம்ம பிள்ளைங்க நாளைக்கு பார்க்க கலங்கி போய் தானே உட்கார்ந்து இருப்போம். அது மாதிரி இறைவனுடைய நாதப்பறை கேட்ட உடனே இந்த பிறவிங்கிற அந்த நோய் இருக்குல்ல, அது கலங்கி போய் உட்காருமா. அட படுப்பாவி வந்துட்டியா, இனிமே இவனை பிறவின்ற நோயில நான் திருப்ப முடியாது, இவன் நேரம் அவன் திருவடிக்கே வந்துருவானே, இவனை பிறவி நோயிலேயே வச்சிருக்கலாம்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லி பிறவிங்கிற நோய் என்ன பண்ணுமா, ரூமுக்குள்ள உட்காந்து நடுநடுங்கி போயிருக்குமா. இன்பம் எல்லாம் வந்து சேருமா இந்த ஆன்மாவுக்கு. அந்த நாதப்பறை கேட்ட உடனே இந்த ஆன்மாவுக்கு பிறவி எல்லாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்குமா, இன்பம் எல்லாம் வந்து சேருமா. அதனால நாம சிவபெருமானுடைய நாதப்பறை நம்ம காதுல விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த இது போக போகுது. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி என்னது, மணி வெளியில அடிக்கிறோம்ல, டிங்கு டிங்கு டிங்குன்னு, எதுக்கு மணி அடிக்கிறோம் சாமி? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்க ஊர் சைட்ல என்ன சொல்லுவாங்க, சாமி தூங்கும் மணி அடிச்சாதான் எந்திரிக்கும், அப்படித்தானே சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லா ஊர் பக்கமும் அதான் சொல்லுவோம், சாமி தூங்குது மணி அடிச்சு உசுப்புனாதான் எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது இல்ல, வெளியில அடிக்கிற மணி ஓசை எங்க கேட்கணும், அதை நான் அசைக்காமலே ஒரு நாள் உனக்கு கேட்கணும். அதுதான் அதுக்கு பிராக்டிஸ். டிங் 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 மணி அடிக்கிறோம்ல, அதை அசைக்காமலே ஒரு நாள் உள்ள கேட்கணும். ஏத்தன கற்பூர ஜோதி இருக்குல்ல, அது ஏத்தாமலே உள்ள எரியணும். கொளுத்தி வச்ச அகர்பக்தி இருக்குல்ல, அது கொளுத்தாமலே உள்ளுக்குள்ள வாசனை வரணும். மந்திரம் சொல்லாமலே உருவத்தை பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு அந்த உருவமே அருவமா நம்ம மனசுக்கு தெரியணும்னு சொல்றோம். ஆமா, கண்ணீர் நீர் அப்படியே வழியணும். ஆக எதுக்குங்க மணி அடிக்கிறாங்க சாமி, சொல்லுங்க சாமி. மணி எதுக்குங்க அடிக்கிறாங்க? மணி எதுக்கு அடிக்கிறாங்க, இந்த மணி ஓசை நீ தியானம் பண்ணும்போது கேட்கும்ன்றதுக்காக. இப்ப மணி ஓசை கேட்டாதானே நமக்கு கேட்கிறப்போ அதை உணர முடியும். இந்த மணி ஓசை நீ சிவபெருமானோடு கலந்து நிற்கும் போது அது வெளியில எழுப்பாமலே உள்ள கேட்கும்ன்றதுக்காகத்தான் மணி ஓசை. கற்பூர ஜோதி எதுக்காக, இந்த கற்பூர ஜோதி இந்த நெத்திக்கு நடுவுல அண்ணாமலையில எரியும். அண்ணாமலை எதுக்கு தீபம் ஏத்துறாங்க, அண்ணாமலையில அந்த தீபம் இந்த முகடு இருக்கு இல்லையா, அந்த முகட்டுல அது எரியுது இல்லையா, அது மாதிரி நேரம் அந்த நெத்திக்கு நேரம் அந்த இடத்துல அதே அளவுக்கு ஜோதி எரியும். இத பார்த்துட்டு உள்ள இருக்கிற ஜோதிய பாருன்றதுக்காக கடைசி வரைக்கும் என்ன பண்றோம், தள்ளு முள்ளுல போய் அந்த ஜோதியை மட்டும் பார்த்துட்டு இங்க ஜோதி இருக்குன்ற அந்த நினைப்பே நம்மளுக்கு கிடையாது இல்ல. அதனால அந்த மணி ஓசை கேட்க முயற்சி பண்ணுங்க. அதனால எல்லாம் என்ன பண்ணணும், தியானம் முடிஞ்சு ஓசை கேக்குதா, கலரிட்டறிவார் இன்னைக்கு நமக்கு அவருக்கும் குருபூசை தானே, இன்னைக்கு கலரிட்டறிவாருக்கும் குருபூசை தெரியும் இல்லையா. இன்னைக்கு சுந்தரருக்கு மட்டும் குருபூசை இல்லை, கலரிட்டறிவாருக்கும் குருபூசை, சேரமான் பெருமானுக்கும் குருபூசை. அவர் என்ன பண்ணாரு,
அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. தன்னுடைய நண்பர் தன்னுடைய அவர்களுடைய இவர் என்ன பண்றாரு, வந்த குதிரைக்கு காதுல பஞ்சாக்கரம் சொல்றாரு, ஓம் நமச்சிவாய். அதுக்கு புரியுற மாதிரி, நமக்கு புரியுற மாதிரி இல்ல, அதுக்கு புரியுற மாதிரி குதிரை பாசையில ஓம் நமச்சிவாய் சொன்ன உடனே குதிரை மேல பறக்க ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சுந்தரருக்கு யார் பிளைட் அனுப்பிச்சு விட்டா? சுந்தரருக்கு வண்டி யார் அனுப்பிச்சா? சிவபெருமான். சிவபெருமான் அமிச்சார்ல. ஆனா இது இவருக்கு யாரு வண்டி அமிச்சா? கலெக்டர் இவருக்கு யாரு வண்டி அனுப்பிச்சா? பஞ்சாக்கிர மந்திரம். கலெக்டர் இவாரே அமிச்சுக்கிட்டாரு, கலெக்டர் இவாரே அமிச்சுக்கிட்டாரு. நீ என்னையா கூப்பிடு? இவர் என்ன பண்ணாரு, உள்ள போயிட்டார். யாரு உள்ள போயிட்டா? சுந்தரர் இன்னைக்கு உள்ள போயிட்டார். தானே முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானென வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்தார் நொடித்தான் மலை உத்தமனே. பாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த நல்ல நாள். உள்ள போயிட்டாரு. என்னப்பா வந்துட்டியாப்பா? வந்துட்டேன் சாமி. நல்ல வேலை கூப்பிட்டேன். இப்பயாவது கூப்பிட்டே, கூப்பிட மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, யானை அனுப்பிச்சு கூப்பிட்டேன். ஏன் சாமி இவ்வளவு பேரை அனுப்பிச்சு விட்டுருக்கேன்? இவ்வளவு பேரை அனுப்பிச்சு விட்டுருக்கியே, நான் என்ன அப்படி என்ன பெரிய காரியம் பண்ணிட்டேன்? இந்த பக்கம் இந்திரன் இது விசிறி வீசுறான், இந்த பக்கம் இது பிரம்மனும் திருமாலும் விசிறி வீசுறாங்க. என்ன சாமி எல்லாரும் இப்படி பண்றாங்க? அதுன்னு, தம்பி இது உனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை. ஓ, அப்ப உனக்கு கிடைச்ச மரியாதையா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு கிடைச்ச, எனக்கு கிடைச்ச மரியாதையும் இல்லை. அப்ப யாருக்கியா கிடைச்ச? திருத்தொண்ட தொகைன்னு 63 நாயன்மார்களை பாடியிருக்க, 60 நாயன்மார்கள் பாடியிருக்க, அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த யானையும் இந்த விஷமும். அதனால அந்த திருத்தொண்ட தொகைய பாடின ஒரே ஒரு தடவை பாடினாரு. அது அவருக்கே வெண்சாமம் வீசி எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா, திருத்தொண்ட தொகையை தினமும் பாடுனா நமக்கு முக்தி நிச்சயம், நமக்கு நொடித்தான் மலை நிச்சயம், பெருமானுடைய திருவடி நிச்சயம். அப்போ போயிட்டாரு. போன ஒரு கையை பசிக்கிறாரு. அப்படி, என்னப்பா சுந்தரா என்னாச்சு? இல்ல என் ஃப்ரெண்டு வெளியில. இது ஃப்ரெண்டா? இல்ல நண்பர் ஒருத்தர் வெளியில் நிக்கிறாரு, கலெக்டர் நிக்கிறாரு, சேரமாச்சு என்னமோ ஒரு தெரியாத மாதிரி கேட்கிறாரு. ஃப்ரெண்டா? இதுக்கு நான் கூப்பிடவே இல்லையே, வர சொல்ல வந்தார். என்னப்பா? சாமி நான் உனக்கு கூப்பிடலையே, உனக்கு வண்டி எதுவும் அனுப்பலையே, நீ ஏன் இங்க வந்த கேக்குறாரு. சாமி நீ ஏன் இங்க வந்துற கேக்குறாரு. என்ன பதில் சொல்லியிருப்போம்? அப்ப பேர் வளரி இருப்போம். அவர் என்ன சொல்றாரு, நான் ஏன் இங்க வர போறேன்? சுந்தரர் திருவடியை தேடிட்டு வந்தேன், அது இங்க வந்து விட்டுச்சே தவிர நான் ஏன் இங்க வர போறேன்? சுந்தரர் திருவடி இங்க விட்டுச்சு. அடியவர்கள் திருவடி எங்க விடுமா? நேர கைலை தான். அடியவர்கள் திருவடி நேர கைலை தான் விடுமா. அதுக்கு சிவபெருமான் நம்மளை கூப்பிடாட்டினாலும் நாம அங்க போய் ஆஜராயிடலாம். யாரை வச்சு ஆஜராயிடலாம்? அடியவர்கள் திருவடியை வச்சு ஆஜராயிடலாம். அதை சொன்னதுதான் இன்னைக்கு. அடியவர் திருவடி கையிலையம் பதியிடம் கொண்டு சேர்ப்போம். இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா அவன் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. உன் பேரு லெஜர்லயே இல்லையே பான்பர், கைலாயம் வர்றதுக்கு உன் பேர் லெஜர்லயே இல்லையே, நீ எப்படி வந்த? நான் எங்க வந்தேன்? அடியவர்கள் திருவடியை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டு அது இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதனால நான் அதனால சாமி ஏத்துக்கு சரி வந்துட்டியான்னு என்ட்ரி, அது வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போடுவாரா நம்மள. அதனால அடியவர்கள் திருவடி எதை கொடுக்கும்? எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடியை கொடுக்கும்னு சொல்லி அடியேன் அந்த 9வது பாடல் 10வது பாடல நாம வருகின்ற அமர்வுகள்ல பார்ப்போம். அது ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் அந்த நிறைவு செய்யறேன். 10வது பாட்டுல எப்படி தொடங்குது? சரி, 10வது பாட்டு என்ன தொடங்குது? அந்த ஒரு 60 வினாடிகளை முடிச்சிருவோம். 10வது பாட்டு எப்படி தொடங்குது? சோலை பசுங்கிளியனா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் கிளியை வளர்த்து குழி கூட பேசிட்டே இருந்தால அவ. ஏறார் விலங்கிலியே, ஏதமில்லா என் சொல் மரகதமே, தாதாடு பூஞ்சோலை ரத்தனமே, கைவாய் பை சிறையின் செல்வி, கிஞ்சுக வாயவ அஞ்சுகமே, இப்பாடே வந்து எம்பு, கோல்தேல் மொழிக்கில்லா, இப்படி பல வகையில சொல்றவரு சோலை பசுங்கிளியன் என்ன அர்த்தம்? கிளி எங்க வந்துருச்சு? இப்போ எங்க வந்துருச்சு? அதாவது சோலைக்கு வந்துருச்சு. சோலைக்கு வந்து கிளிய பிடிக்க முடியுமா?
பிடிக்க முடியாதுங்க. சோலைக்கு வந்த கிளியை பிடிக்க முடியாது. ஏன்? பறந்து விருந்த சோலைக்குள்ள போயிடும், அதுக்கு அதை பிடிக்க முடியாது. ஏன்? அதுவும் இல்லாம சோலை பசுங்கிளின்னா அந்த கிளி இப்ப யாருக்கும் அடிமை இல்லை. கவனிங்க, அந்த கிளி இப்ப யாருக்கும் அடிமை இல்லை, அது சுதந்திர பறவை, சோலைக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கிளிய அடிமை இல்லை, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கிளியை வாங்குறீங்க இல்லை, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு நிமிஷம் எல்லாரும். ஒரு கிளியை புடிச்சிட்டு வந்துடுறோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளி, அதை ஃப்ரீ பண்றதுக்கு நான் ஓபன் பண்ணி விடுறேன். கவனிங்க, ஓபன் பண்ணி விடுறேன். எங்க ஓபன் பண்ணி விடுறேன்? ராஜஸ்தான் பாலைவனத்துல ஓபன் பண்ணி விடுறேன். இப்ப கிளி பறந்து போகும், கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் என்ன ஆகும்? திரும்பியா வந்துடும். தண்ணி இல்லாம செத்துரும். அதுக்கு அந்த கிளி சொல்லிருக்கும், படுபாவி வீட்டுல என்னை கட்டி போட்டு சோறு போட்டிருந்தா கூட கொஞ்ச நாள் உயிரோட இருப்பேன்டா, என்னை சுதந்திரமா பறக்க விடுறேன், ராஜஸ்தான் பாலைவனத்துல பறக்க விட்டு இப்படி ஆக்கிட்டேடா சொல்லி சொல்ற மாதிரி. ஆனா அந்த கிளிய சோலையில விட்டு ஓபன் பண்ணா என்ன ஆகும்? அது சுதந்திர பறவையா ஆயிடும். சோலையில எப்பயுமே என்ன இருக்கும்? பழங்கள் இருக்கும். சோலையில எப்பயுமே பழங்கள் இருக்கும், தேவையான சாப்பாடு இருக்கும். அது போல 10வது பாட்டுல இந்த ஆன்மா என்னவாயிடுச்சான்? சோலை பசுங்கிளி ஆயிடுச்சு. 10வது பாட்டுல இந்த ஆன்மா என்னவாயிடுச்சான்? இவ்வளவு நேரம் கூட்டுக்குள்ள வச்சு கையில புடிச்சுக்கிட்டு அங்க நின்று பேசிக்கிட்டு இங்க நின்று பேசி மரத்துல நின்று பேசிக்கிறது. 10வது பாட்டுல நம்முடைய ஆன்மா தானே கிளி. ஆன்மா கிட்ட தானே கேட்கிறா கேள்வி எல்லாம், கிளி மாதிரி கேட்கிறா. 10வது பாட்டுல ஆன்மா சோலை பசுங்கிளியாய் மாறிவிட்டது. இனிமே நாம யாருக்கும் அடிமை இல்லை, சிவபெருமானை தவிர. அதனால நமக்கு சோலை கிடைச்சிருக்கு. சோலையில நீர் இருக்கும், நிழல் இருக்கும், உணவு இருக்கும். அது போல நமக்கும் எல்லா விதமான இந்த உலகவியல்ல கிடைக்கக்கூடிய இன்பமும் இருக்கும். பெருமானுக்கு செய்கின்ற பெரும் பேரும் நமக்கு இருக்கு. அதனால சோலை பசுங்கிலியே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அப்படியே டச் பண்ணிட்டு நாம அப்படியே இந்த அமர்வை நிறைவு செய்யறோம். அடியார்கள் மன்னிக்கணும், இந்த பாட்டுல சோலை பசுங்கிலிக்கு தான் சொல்ல மாதிரி. ஏன்னா சில விஷயங்களை சொல்லணும் இல்லையா? எனக்கு அருள் மலை சொல்லி வேண்டியது இருந்தது. அப்புறம் சிதாகாசத்தை பத்தி சொல்ல வேண்டியது. திரும்ப திரும்ப சொன்னாதானே இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் புரியுன்றனாலதான் அடியை அதை எடுத்துக்கிட்டேன். நாம 10வது பாடல வருகின்ற புதன்கிழமை நாம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து அடியார்கள் இருந்து போகலாம். ஒரு 2 நிமிடத்துல முடிக்க போறோம். பிரேமா அம்மா வாழ்த்து பாடல். நமச்சிவாய். சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிடை தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சரி, நன்றிங்க சுவாமி. நானே கை தூக்கியிருக்கேன் இன்னைக்கு. அனுபவம் சொல்றதுக்கு நான் தான் கை தூக்கியிருக்கேன். பாத்தீங்களா? ஏன் கை தூக்கிறேன்? நான் தான் அனுபவம் சொல்லணும். இன்னைக்கு அனுபவம் நான் சொல்ல போறேன். என்ன அனுபவம் அப்படின்னா, போன அமர்வுல என்ன சொன்னோம்? யாருடைய குறையும் தெரியக்கூடாதுன்னு சொன்னோமா? அது சொன்னது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தானே. அதனால என்ன ஆயிடுச்சு? அது அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே யாருடைய குறையும் எனக்கு தெரியக்கூடாது சாமின்னு சொன்னேன். நம்புங்க, எல்லாருடைய குறையும் எனக்கு கண்ணுக்கே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருடைய குறையும் என் கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியலன்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நன்மையும் ஒரு நல்ல விஷயமான காட்டுக்கு நல்ல செய்திகளும் நல்ல பெருமானுடைய ஆற்றலும் அடியனுக்கு தெரிஞ்சு. இது அடியேன் பெற்ற அனுபவம். போன அமர்வுல யார் குறையும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதை நாமளும் கடைபிடிக்கணுமேனு அடியன் அதை நினைச்சு மறுநாள் காலையிலேயே யோசிச்சு 4-5 பேருடைய குறை கண்ணுக்கு முன்னாடி நின்னுச்சு. ரொம்ப கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க குறை தெரியக்கூடாதுன்னு நினைச்ச மறுகணம் தெரியல. அதுக்கப்புறம் நடந்த மேஜிக் எல்லாம் பெருமான் திருவடிக்கே சமர்ப்பணம். அவன் கொடுத்த மேஜிக் 1-2 கிடையாது, எத்தனையோ அருள் ஆற்றல் கொடுத்தான். அதுக்கு அடியன் ஒரு சான்று. அதனால அடியன் கை தூக்கி அது சொன்னேன். அடியார்கள் எவரேனும் பேசலாம். நமச்சிவாய். உங்களுக்கான வாய்ப்பு. சிவாயன. கல்லணையா பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு.
ஆமா ஐயா நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லக்குள்ளயும் நாங்களும் அதெல்லாம் கடைபிடிச்சுதாங்க வர்றோம். அந்த கோவத்தை கொடுக்கறது கிடையாது. எந்த அடியார் மேலேயும் பொறாமையோ பொச்சரிப்போ அந்த இதுவே கிடையாது. எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம், சிவமாதான் பாவிக்கணும் அப்படின்ற அந்த அன்பு காட்டணும் அப்படின்னு நினைச்சுதாங்க நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்க கோயில் வழிபாடு எல்லாம் அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான். ஏன்னா மற்றவங்களுக்கோசரம் நம்ம போக வேண்டியதாதான் இருக்கு. அடியே இப்ப வந்து நிறைய திருத்தலம் போயிட்டு வந்தேன். அது அவங்க வந்து அவங்க வழிபாடு போகணும். நான் 3 வருஷம் ஆயிடுச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா திருத்தலத்துக்கும் போயிட்டு தான் வரோம். ஆனாலும் நம்ம அங்க பார்க்கக்குள்ள எல்லாமே ஒரு சிவமா அன்பாதான் பாவிக்கிறோம். அந்த கண்ணீர் நீங்க சொல்றீங்களே, ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க இல்லையா, கண்ணீர் வரணும் அப்படின்னா என்ன பார்த்துட்டு ஏமா அழுவுறீங்க, உங்களுக்கு ஏதாவது குறையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஒரு அம்மா கேட்டாங்க. அதெல்லாம் குறைய ஏதுமா, எனக்கு எல்லாம் நிறைவுதான். அந்த பெருமான் எல்லாமே நிறைவுதான் கொடுத்திருக்கிறாரு. இதுல என்னமா குறையெல்லாம் இருக்கு, எல்லாரையும் அந்த இருகுடி ஒப்பு வரணும் பெருமானே. எல்லாரையும் அந்த அந்த எப்படி வந்து பட்டினத்தாருக்கு கடைசி நேரத்துல தான் வந்தது, அவருடைய சிஷ்யர் கூட வந்துருச்சு அந்த முக்தி நிலை கொடுத்துட்டான் பெருமான். ஆனா அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் தாய்க்கு வந்து அந்த இது கொல்லி அந்த ஈம சடங்குலாம் செய்தது, அது வரைக்கும் அவர் கூட அந்த இது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த நிலை வந்தது, அந்த கரும்பு வந்து இனிக்கும் அப்படின்னு இருகுணி ஒப்பு அன்று வந்த பிற்பாடு தான் அவர் உணர்ந்த பிற்பாடு தான் அவருக்கு அந்த முக்தி நிலை கிடைச்சது. அந்த மாதிரி பெருமான் வந்து நான் அந்த நிலையை கொடுக்கணும் பெருமானே, அந்த இருகுணிப்பு எல்லாமே சமமா பாவிக்கிற அந்த தன்மையை கொடு பெருமானே அப்படிதாங்க நம்ம விண்ணப்பம் வைப்போம். அப்ப நம்ம பெருமாட்ட வந்து கண்ணீர் மடுகிறோம். இந்த கண்ணீர் மடுகக்குள்ள ஒவ்வொரு முறையும் நம்ம இறைவனை பார்க்கக்குள்ளயோ நம்ம தியானம் பண்ணக்குள்ளயோ அதை நினைச்சு பண்ணக்குள்ள நம்ம பெரும் பேரு பெற்றிருக்கோமே அப்படின்னு நினைச்சுதான் கண்ணீர் மடுகிறோம். ஐயா வந்து உளமாற அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. உளமாறுனா உழவார் பணின்னு சொல்லியிருக்கோம். இல்ல, உளமாறுன்னா அந்த அன்பான வழிபாடு பண்ணணும். அதான் உளமாற அப்படின்ற அந்த கருத்து எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சதுங்க. அதனால எல்லாம் அன்பாதான் பாவிக்கணும், அன்பாதான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த பூக்கள் எப்படி தினம் நம்ம வந்து பெருமானுக்கு சிவ பூஜை பண்றோம்னா நம்ம தினம் அந்த வழிபாடு பண்றது என்னன்னா பெருமானுடைய அன்பினால நம்ம செய்யணும். நம்ம மட்டும் தினம் பூ வச்சு ஒரு தினம் வழிபாடு பண்றது இல்ல, அது கிடையாது. தினம் பெருமானுடைய அருகிலே நம்ம பெருமான் அருகிலே இருக்கிறாரு, அவர் கொடுத்த பொருள். நான் இந்த பிறவி எனக்கு கொடுத்திருக்க பெருமான் எதுக்கு உன்னை நினைச்சு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றதுக்கு எனக்கு இந்த பிறவி பயனை கொடுத்திருக்க அப்படின்றத நினைச்சுதான் அந்த வழிபாடு செய்யணும். அப்ப பெருமானை நினைச்சு வழிபாடு நம்ம கண்ணீர் ஆனந்தமா கொட்டியிருந்தாங்க இருக்கு. அது ஒவ்வொரு முறையும் அடியன் வந்து உணர்ந்திருக்கிற நீங்க சொன்னதுனால அடியன்னு சொல்ல வேண்டியதா இருக்குங்க. சிவசிவா நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு அடியவர் எவரேனும் பேசலாம், கரம் உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஐஸ்வர்யா அம்மா பேசுங்க அம்மா. நான் எழுதின ஒரு கவிதை ஷேர் பண்ணதான் நான் கை தூக்கினேன். சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சி அம்மா. ஐஸ்வர்யா அம்மா சொல்லுங்க சுவாமி. நடராஜர் பத்தி எழுதினேன். நாட்டியத்தின் அவதாரம். கைகள் பேசுகையில் வார்த்தைகள் உனக்கு தேவையில்லை, கால்கள் கோலம் போடுகையில் உனக்கு அலங்காரம் தேவையில்லை, உன் சலங்கை ஒலி கேட்டால் இயற்கை வாத்தியம் வாசிக்காதோ, நடராஜர் ஆடிட அந்த தாமிர சபை அழைக்காதோ, பார்வதியுடன் நீ ஆடும் ஆனந்த தாண்டவத்தை காண கண்கள் அலைப்பாய்கிறதே என்னை ஆண்டவா. சொக்கநாதன். இதுல பாருங்களேன், முக்கியமான செய்தி. திருநெல்வேலிக்காரங்க தாமிர சபை தான் பாடுவாங்களா எப்படின்னு பாருங்க. நாங்கெல்லாம் பொற்சபை பாடுவோம், நடராஜனாலே பொற்சபை. அது என்னதான் இருந்தாலும் அந்த அந்த ஊருக்குரிய அந்த தன்மையும் சேர்த்துட்டாங்க ஐஸ்வர்யா அம்மா. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தாமிர சபை நாயகனுடைய மண்ணோடைய தன்மை ஆட்டோமேட்டிக்கா ஊறிடுங்க. மகிழ்ச்சி. ஆனா ஐஸ்வர்யா அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வயசுல வந்து எத்தனையோ குழந்தைங்க வந்து வேற வேற விஷயங்கள்ல போயிட்டு இருக்கிறப்போ பக்தியில வந்து அது பெருமானுக்கு தமிழ்ல ஒரு கவிதை செய்யணும், அதுவும் சிவபெருமானுக்கு கவிதை செய்யணும்னு நினைச்ச உங்களுடைய மனசு, உங்களுடைய ஞானம் இன்னும் பல்கி பெருகணும். திருவாசை சிந்தனை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா இன்னும் மென்மேலும் அம்மா வந்து நல்ல நிலையில வரணும்னு உங்களை வாழ்த்துற குழந்தைங்க இப்படிதான் இருக்கணும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த பாராட்டுக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல நம்ம திருத்தசாங்கம் பார்த்துட்டே இருக்கோம். நிறைய மன மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் அப்படியே நம்மள வந்து அப்படியே சர்ஃபெக்ஸல போட்டு துவைச்சு எடுத்த மாதிரியான ஒரு 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 நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றி இருக்கு. அது எல்லாருக்கும் தோன்றணும், எல்லாரும் சிறப்பா இருக்குன்னு சொல்லி இந்த அளவுல அடியன் காலதாமதம் கருதி நிறைவு செய்கின்ற. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அடியனுக்கு குரல் பதிவா கொடுத்தீங்கன்னா அதை நான் கேட்கறதுக்கு செவிமடுத்து காத்திருக்கேன். நீ எப்பயும் அடியனுக்கு ஒரு குரல் பதிவு கொடுக்கலாம், நம்ம திருவாசை சிந்தனையிலே குரல் பதிவு போடலாம்னு சொல்லி
எல்லாருடைய திருவடியை வணங்கி இதை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, சொற்கேர் ஏரிய மங்கை வாழ்க, யானை கண்ணனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் நாளைக்கு சில நிகழ்வு நிகழும், அதுலயும் வாருங்கள். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நிகழ்வு இருக்கு. புதன்கிழமை எப்பொழுதுமே நம்முடைய திருவாசகனை 8:30 இருக்கு. கண்டிப்பா மறக்காம வாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வாங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகன். நன்றிங்க சாமி. உத்தரவு ஐயா ஏதாவது டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்களா?